அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சி மனித உறவுகள் பற்றி பேச போறாங்க. முனைவர் சி முத்துமாலை அவர்கள். இன்னைக்கு 724வது நிகழ்ச்சி. மேடம் ரொம்ப நாளா பேச வைக்கணும்னு ஒரு இது இருந்தது. அவங்க கிட்ட வேற ஒரு ரிக்வெஸ்ட் வச்சேன் நானு. அதான அது பெரிய ரிக்வெஸ்ட். அந்த ரிக்வெஸ்ட் சரி அவங்க சொன்ன என்னால கண்டிப்பா புரிஞ்சிக்க முடிஞ்சது. அதனால அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல கம்ப்ளீட் சைலண்டா விட்டுட்டேன். அது ஒன்னும் சரி அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு. சோ அதனால திடீர்னு அன்னைக்கு தோணுச்சு மேடம் திருப்பி கூப்பிட்டு ஏதாச்சும் பேசுங்க அப்படின்னு டாபிக் கொடுத்தாங்க. மனித உறவுகள் இதுதான் டாபிக். ஆக்சுவலா மனித உறவுகள் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மேடம் பத்தி எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் சொல்லிடுறேன். உதவி பேராசிரியரா இப்பொழுது எத்திராஜ் காலேஜ்ல இருக்காங்க சென்னையில. கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் பணி அனுபவம் இருக்கு. 3 புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. கம்பராமாயணத்தில் கட்டமைப்பு, கம்பர் தம் மாந்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டோம். சிலப்பதிகாரத்தில் மனித உறவுகளாம். ஆனா இன்னைக்கு பேசப்பட்ட சிலப்பதிகாரத்தை பத்தி இல்ல, ஜென்ரலா தான் பேச போறாங்க. உலக தமிழ்ச்சங்கம் மதுரை, அனைத்து இந்திய எழுத்தாளர் சங்கம் சென்னை, அனைத்து இந்திய தமிழ்ச்சங்கம் சென்னை, பொதிகை தமிழ்ச்சங்கம் திருநெல்வேலி, இதுலெல்லாம் உறுப்பினராக இருக்கிறாங்க. கம்பன் கழகத்தில் தமிழ் நிதி விருது வாங்கியிருக்காங்க. தமிழ்நாடு அரசின் தூய தமிழ் பற்றாளர் விருது வாங்கியிருக்காங்க. தமிழக கல்வி ஆராய்ச்சி வளர்ச்சி நிறுவனத்தில் ஆசிரியர் செம்பல் விருதும் வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் அவங்களோட பேக்ரவுண்ட். கதை, கட்டுரை, புது கவிதை, மரபு கவிதை மற்றும் சிறுகதை எழுதுவதில் ஆர்வம் உண்டு. இதெல்லாம் எழுதியிருக்காங்க. அவங்களதான் இன்றைக்கு அறிமுகப்படுத்துவதில் நம்ம தளத்துல இதான் முதல் முறையா பேசுறாங்க. சோ மகிழ்ச்சியா இருக்குது. அவங்களை ஒரு கைத்தட்டலுடன் வரவேற்போம். மகிழ்ச்சி. மனித உறவுகள் என்ன நிறைய இருக்கு. மனித உறவுகள் பத்தி சைக்காலஜிலயும் இருக்குது. ஹியூமன் ரிலேஷன்ஷிப் நம்ம சொல்லுவோம். மேடம் என்ன பேச போறாங்கன்றது தெரியாது. ஏன்னா ஒவ்வொருத்தர் பார்வையில நம்ம அந்த உறவுகள் பற்றிய சிறப்புகள் மாறுபடும். சிறப்புகள்னு சொல்லலாம். உறவுகள்னால பாலங்களாகவும் இருக்கும், அது பிரிவுகளாகவும் இருக்கும். பல நேரங்கள்ல பல அனுபவங்கள் ஒவ்வொன்றையும் நமக்கு சொல்லித்தரும். மனித உறவுகள் பல அனுபவங்களை நமக்கு சொல்லித்தரும். ஒவ்வொரு வயதிலும் ஒவ்வொரு ஆண்டை கடக்கும் பொழுதும் பல உறவுகள் நம்மிடையே வந்து சேருவதும் பல உறவுகள் துண்டித்து கொண்டு போவதும் இயற்கை. இதுதான் இயற்கை. நம்ம அந்த இயற்கையில நம்ம பல செய்திகளை நாம கற்றுக்கொள்கிறோம். பார்ப்போம் என்ன சொல்ல வருகிறார்கள் மனித உறவுகள் பற்றி. இந்த மேடை திருமதி முத்துமாலை அவர்களுக்காக. வணக்கம் சார். MOM கூட்டத்தில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம்ம பேச போற தலைப்பு மனித உறவுகள் அப்படிங்கிற தலைப்புலதான் நான் பேச போறேன். ஸ்டீஃபன் சார் என்ன தொடர்பு கொண்டு கேட்ட போது என்ன தலைப்புல பேசுறதுனாலும் பேசுங்க அப்படின்னாங்க. இந்த தலைப்புல நான் இளமுனைவர் பட்டம் பெற்றதுனால இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்துக்கலாம். ஏன்னா இடையில ஒரு நாள் தான் இருந்ததுனால சரின்னு இந்த தலைப்பு கொடுத்தேன். இந்த மனித உறவுகளை பத்தி நம்ம ஏன் பேச வேண்டியது அவசியமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மனித உறவுகள் சரியான முறையில பாதுகாக்கப்படும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை ரொம்ப இனிமையுடையதா, எந்த பிரச்சனையும் இல்லாம ஒரு மகிழ்ச்சி உடையதாக மாறும். அப்படி எந்த பிரச்சனையும் இல்லாம மகிழ்ச்சியுடையதா மாறும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஒரு பிடிப்பு ஏற்படும். அது மட்டும் இல்லை, இந்த மனித உறவுகள் நம்ம வாழ்க்கையில சீராக இருந்தால் நம்ம ரொம்ப பெரிய காரியங்களை எல்லாம் கூட ரொம்ப இயல்பாகவும் எளிமையாகவும் நம்மளால வெற்றியோடு சாதித்து காட்ட முடியும். அது மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கையில நம்ம சந்திக்கிற புதிய புதிய சூழல்களை எல்லாம் கூட இந்த மனித உறவுகள், நம்ம சுற்றி இருக்கக்கூடிய மனித உறவுகள் சீராக இருந்தா நாம அதெல்லாம் அந்த புதிய சூழல்களை கூட நல்ல முறையில எதிர்கொள்ள முடியும். அதன் மூலமா நம்முடைய வாழ்க்கையில பல வெற்றிகளை பெற முடியும். இப்படி ஒரு சங்கிலி தொடர் மாதிரி நம்மை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்வதுதான் இந்த மனித உறவுகள். இந்த மனித உறவுகளை பற்றிய அறிவும் தெளிவும் நமக்கு இருக்கும்போது நாம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்முடைய இளைய தலைமுறையினருக்கு இந்த மனித உறவுகளை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறத நம்ம எடுத்து சொல்லணும். இப்போ இன்றைய MOMல நம்ம பேசுறோம் அப்படின்னா இதை பத்தி நமக்கு கீழே இளைய தலைமுறையினருக்கு நம்ம இதை எடுத்து சொல்லும் பொழுது அதை அவங்க புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இப்போ இருக்கிற இந்த தலைமுறையினருக்கு ஒரு பொறுமை அல்லது சகிப்புத்தன்மை என்பது இல்லாததை தான் நம்ம பாக்குறோம்.
இந்த மனித உறவுகளுடைய முக்கியத்துவத்தை நம்ம தெரிஞ்சு வச்சிருப்போம். அதை பற்றி நிறைய நூல்கள் படிச்சிருப்போம். ஆனா நாம கூட என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு இடத்துல வந்து நம்ம சட்டுன்னு பேசிடுவோம், இல்லைன்னா எதையாவது யோசிக்காம செஞ்சிருவோம். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு என்ன பண்ணுவோம்னா, ஐயோ இப்படி பேசியிருக்க கூடாதோ, இப்படி செஞ்சிருக்க வேண்டாமே அப்படின்லாம் நம்ம நினைப்போம். அப்போ நமக்கு என்ன தோணுது அப்படின்னா வந்து, எப்பவுமே பேசும்போது ஒரு செயலை செய்யும் போது நம்ம யோசித்து பேசணும். இந்த யோசித்து பொறுமையாக நம்ம ஒரு விஷயத்த கையாளும் போது இந்த மனித உறவுல வந்து எந்த சிக்கல்களும் வந்து ஏற்படுறது இல்ல. இப்ப பெரும்பாலான சிக்கல்கள் ஏன் வருது அப்படின்னா வந்து நம்மிடையே வந்து ஒரு சகிப்புத்தன்மை இல்ல. அப்ப ஒருவருமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மத்தவங்களுடைய நலன்ல வந்து நம்ம அக்கறையா இருக்கணும். அப்படி நம்ம மற்றவர்களுடைய நலனை வந்து மத்தவங்களையும் நம்மள மாதிரியே நம்ம நினைக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, இந்த மனித உறவுகள் வந்து நல்லா மேம்பட முடியும். இந்த உறவுகள் நமக்கு சுற்றி உள்ள உறவுகள் பாத்தீங்கன்னா, எல்லா உறவுகளும் ஒரே மாதிரி இருக்காது. சில உறவுகள் வந்து அன்புறவாக இருக்கும், சில உறவுகள் வந்து போராட்ட உறவாக இருக்கும். அப்ப இந்த அன்பு உறவாக இந்த உறவுகள் மாறுவதற்கும், இந்த போராட்ட உறவாக மாறுவதற்கும் என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒருவர் வந்து மற்றவரிடம் நடந்து கொள்ளுகின்ற முறைதான் காரணமா இருக்கும். எப்பவுமே மனிதன் வந்து கூடி வாழுகின்ற ஒரு இயல்புடையவனாக இருக்கிறான். அப்ப எந்த ஒரு மனிதனுமே வந்து மத்தவங்களோட உதவி இல்லாம தனித்து வாழ முடியாது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு நிகழ்ச்சி அடிப்படையாக கொண்டு ஒருவருக்கும் இன்னொருவருக்கும் இந்த ஒரு உறவு அப்படிங்கிறது வந்து ஏற்பட்டுரும். இந்த உறவு என்ற சொல்லுக்கு வந்து இந்த இடத்துல நான் விளக்கம் சொல்லணும்னு நினைக்கிறேன். உறவு அப்படிங்கிற சொல்லுக்கு நம்ம பொதுவா பார்த்தோம்னா பொருத்தம், சுற்றம், நட்பு அப்படின்னு நிறைய பொருள்கள் சொல்லப்படுது. இப்ப நாம பேசுற இங்கே குறிப்பிடுற இந்த உறவு அப்படிங்கிற சொல்லு வந்து இரண்டு மனிதர்களுக்கு இடையே ஏற்படுகின்ற தொடர்பை தான் வந்து குறிக்குது. உறவுகள் அப்படின்னாலே நம்ம அதனுடைய எல்லா பாகுபாடுகளையும் பார்த்தோம்னா, தாய் தந்தையர் மூலமா வர்ற உறவுகள் உண்டு, திருமணம் காரணமாக எழுகின்ற உறவுகளும் உண்டு. இந்த தாய் தந்தையர் மூலமாக வர்ற உறவுகள், அப்புறம் வந்து திருமணம் மூலமாக வர்ற உறவுகள், இதெல்லாம் பார்த்தோம்னா இதெல்லாம் எதுக்குள்ள அடங்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து குடும்ப உறவுகள் அப்படிங்கிறதுலயே அடங்கிடும். ஆனா இதெல்லாமே வந்து ரத்த வழி உறவாகவே மாறிடுது. நாம இங்க பேசுகின்ற இந்த ஹியூமன் ரிலேஷன்ஸ் சொல்ற இந்த மனித உறவுகள் வந்து ரத்த உறவுகள் கிடையாது. ஒரு மனிதன் வந்து காலையில எழுந்ததுல இருந்து இரவு படுக்க போகும் வரைக்கும் ஒரு நாளைக்கு பல்வேறு மனிதர்களோட பல்வேறு நிலைகள்ல வந்து அவனோடு தொடர்பு கொள்றான். இப்ப இந்த மனித தொடர்புகளை தான் நம்ம இந்த மனித உறவுகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப நம்ம சாதாரண உறவுகள், உறவினர் அப்படின்னா வந்து ரிலேட்டிவ்ஸ்ன்னு சொல்ற அந்த உறவினர்களை வந்து இந்த தலைப்புக்குள்ள நம்ம கொண்டு வர முடியாது. இப்போ தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, திருமண வழி உறவு, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரத்த வழி மனித உறவு தான். இதுல கூட இந்த தாய் வழி உறவு அப்படிங்கிறது, தந்தை வழி உறவு அப்படிங்கிறதுலாம் நமக்கு முன்பாகவே வந்து அமைந்து கிடந்த உறவு. அதை வந்து நாமளா ஏற்படுத்திக்கிறது இல்ல. ஆனா வந்து திருமண உறவு அப்படின்னு போகும்போது அது வந்து நம்முடைய வாழ்க்கையில நாமளே வந்து புதிதாக உருவாக்கி கொள்கின்ற உறவு தான். இதுல கூட வந்து பார்த்தோம்னா நம்ம இந்த கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது கூட மாறக்கூடியதுதான். அப்ப தாய் தந்தை வழி வந்த உறவுகள் வந்து எப்பயுமே மாற்ற முடியாதது. இது வந்து உறவுகளுடைய பொது நிலைமையா நம்ம பார்க்கலாம். இன்னும் சில சமூகங்கள்ல எல்லாம் பார்த்தோம்னா அந்த இரத்த வழி உறவுகள் எல்லாம் வந்து ரொம்ப செறிவுடையதா, பாதுகாப்புடையதா இருக்கிற தன்மையெல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியும். அது வந்து ஒரு இனத்துக்கு இனம், இடத்துக்கு இடம், அதெல்லாம் வந்து மாறும். இந்த இரத்த வழி உறவுக்குள்ளேயே பார்த்தோம்னா இந்த மனித உறவுகள் அப்படிங்கிற அடிப்படையில பெரிதா எந்த பெரிய சிக்கல்களும் ஏற்படாது. ஆனா இந்த குடும்ப உறவுகளை விட்டு ஒரு மனுஷன் வெளியே போகும்பொழுது வெளிய சமூகத்துல அவன் வந்து கலந்து பழகுறப்போ ஏற்படக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் வந்து இந்த மனித உறவுகளை வந்து ரொம்ப பாதிக்கும். அப்ப அன்றாட நம்ம வந்து ஒரு நாள்ல வந்து சந்திக்கிற மனிதர்கள் வந்து நம்முடைய வாழ்க்கையில வந்து நமக்கே தெரியாம பல தாக்கங்களை வந்து அவங்க ஏற்படுத்திடுவாங்க. எனவே இந்த மனித உறவுகளுக்கு இடையே உள்ள சிக்கல் என்பது வந்து உலகம் தழுவிய ஒரு சிக்கலாக தான் வந்து பார்க்கப்படுகிறது. இதை பற்றி நிறைய ஆய்வாளர்கள் வந்து இன்னும் ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதனால இந்த காலகட்டத்துல இந்த மனித உறவுகளை பற்றிய அறிவு, தெளிவு வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து ரொம்ப அவசியம் அப்படின்றத வந்து நான் இங்க பதிவு செய்யறேன். இந்த மனித தொடர்புகள் இருவருக்கு உள்ள தொடர்பு தான் மனித உறவு அப்படின்னே நம்ம சொல்லிட்டு வரோம் இல்லையா? இந்த மனித தொடர்புகள் வந்து இப்ப வந்து முன்ன காலத்தை விட இப்ப ரொம்ப அதிகமா தான் இருக்கு. அப்ப அந்த மனித தொடர்புகள் நமக்கு அதிகமாக என்ன ஆகுது அப்படின்னா, எதிர்பாராத சிக்கல்கள் இருக்கு இல்லையா? அதுவும் வந்து அதிகமாயிட்டே தான் இருக்கு. அதே போல இந்த உறவு நிலைகள்னு நம்ம சொல்றோம்.
அந்த உறவு நிலைகள் கூட ஒரு நாளுக்கு நாள் நமக்கு அதிகரித்து கொண்டேதான் இருக்கு. இப்ப இன்னைக்கு வந்து நமக்கு ஒரு 10 பேரை தெரியும் அப்படின்னா நாளைக்கு வந்து ஒரு 20 பேரை நம்ம சந்திக்க வேண்டிய சூழல் வரும். அந்த 20 பேர்ல நமக்கு வந்து ஒரு 10 பேர் வந்து நெருங்கிய உறவா மாறுவாங்க. இப்படி வந்து மனிதரோடு மனிதர் கொண்ட இந்த ரத்தம் சம்பந்தம் இல்லாத தொடர்புகள் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து மனித உறவுகள். இந்த மனித உறவுல ஏன் சிக்கல் ஏற்படுது, ஏன் வந்து இத பத்தி எல்லாம் நம்ம இப்ப பேசுறோம், மனித உறவுகள் சிறக்கணும், மனித உறவுகள் மேம்படணும், இப்படி எல்லாம் நம்ம ஏன் சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கால மாற்றம் ஏற்பட ஏற்பட என்ன ஆகுது அப்படின்னா வந்து தொழில்நுட்பத்துல நிறைய வளர்ச்சியை நம்ம பாக்குறோம். அதுக்கப்புறம் நாகரீக வளர்ச்சியை பாக்குறோம். ஆனா வந்து மனித மனம் மட்டும் அப்படியே இருக்கு. தொடக்கத்துல எப்படி இருந்ததோ அப்படியே இருக்கு. அப்ப இந்த மனிதனுடைய குறுகிய மனப்பான்மை இருக்கு இல்லையா, இந்த மனிதன் உடைய அந்த பரந்த பரந்த விரிந்த அந்த தன்மை மனசு இல்லாம ஒரு குறுகிய மனப்பான்மை இருக்குது இல்லையா, இந்த குறுகிய மனப்பான்மை தான் பார்த்தோம்னா நம்ம மனித உறவுகள்ல சிக்கல் ஏற்படுவதற்கான முதல் காரணம். இப்ப பொதுவா வள்ளுவர் சொல்லும்போது சொல்வாரு, அறம் போலும் கூர்மையரினும் மரம் போல்வர் மக்கள் பண்பு இல்லாதவர் அப்படின்னு சொல்றாரு. அதாவது மக்கள் பண்பு இல்லாதவர்களை எல்லாம் வந்து அவர் எப்படி எதோட ஒப்பிடுறாருன்னு பார்த்தோம்னா வந்து மரத்தோட ஒப்பிடுறாரு. அப்ப ஒருவர் நல்லவரா இல்ல கெட்டவரா அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவருடைய பேச்சும் செயலின் மூலமா தான் நம்ம வந்து அதை தெரிஞ்சுக்கிறோம். அதுதான் நமக்கு வந்து அவர் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிறத வந்து நமக்கு காட்டும். அப்படின்னா நல்ல விதமா பேசுறதுனாலும் நல்ல செயல்களை செய்வதனாலும் தான் ஒருவர் வந்து நல்ல உறவுகளை வந்து பெற முடியும். இப்ப வந்து பெரும்பாலும் பார்த்தோம்னா இந்த குடும்பத்துக்கு வெளியே இருப்பவர்களோட நாம எப்படி உறவு வச்சுக்கிறோம் அப்படின்னா செயல் வழி உறவு தான். இப்போ ஒரு வேலைக்கு போறோம், இல்ல பள்ளிக்கூடத்துக்கு போறோம், இல்ல கல்லூரிக்கு போறோம், இல்ல வேற ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு போறோம், இந்த மாதிரி எல்லாம் போகும்போதுதான் இந்த செயல் வழி உறவுகள் வருது. அந்த செயல் வழி உறவுகள் கூட பாத்தீங்கன்னா பேச்சு வழியில தான் நம்முடைய உறவு வந்து முதல்ல தொடங்கும். அப்ப ஏதாவது ஒரு 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 வகையில வந்து நம்முடைய செயல் வந்து பிறரோடு நம்மை இணைக்குது. இப்படி பிறரோடு ஒரு செயல் நம்மளை இணைக்கும் போது ஏற்படுகின்ற உறவை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா செயல் வழி உறவு அப்படின்னு சொல்றோம். இந்த செயல் வழி உறவு கூட ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி பழங்கால உறவு அமைப்பெல்லாம் நம்ம பார்த்தோம்னா அந்த உறவு அமைப்பிற்கும் இந்த காலத்துல இருக்கக்கூடிய உறவு அமைப்புக்கும் வந்து நிறைய வேறுபாடு இருக்கும். ஏன்னா பழங்கால அமைப்புல வந்து செயல் வழி உறவுகள் அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குட்பட்டதாக தான் இருந்தது. பொதுவா ஒரு அன்றாட வாழ்க்கைக்கு தேவையா இருக்கக்கூடிய ஒரு தொழிலாளர்களோ இல்ல கலைஞர்களோ இல்ல உறவினர்களோ இல்ல யாராவது தேடி வர்ற ஒரு புதியவர்கள், இப்படி ஒரு சிறிய ஒரு வட்டத்துக்குள்ளேயே அந்த தன்மை வந்து முடிஞ்சிருது. ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது இன்றைய நிலையில இதுல நிறைய வேறுபாடு இருக்கு. இன்றைய சூழல்ல வந்து மனித உறவுகள் வந்து ரொம்ப விரிந்து பறந்து காணப்படுகிறது. இப்போ ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் கிட்ட வந்து பார்க்காமலே கூட நட்பு கொள்வது, இதெல்லாம் வந்து நமக்கு இப்ப நிறைய ஊடகங்கள்லாம் வந்து இருக்கிறதுனால அதெல்லாம் வந்து சாத்தியமாயிருச்சு. இப்ப இந்த குடும்ப உறவுகள், பக்கத்து வீட்டு உறவு, ஊர் மக்கள் உறவு, அப்புறம் வந்து தொழிலாளர் உறவு, வேலைக்காரர்களுடைய உறவு, இப்படி அன்றாட வாழ்க்கையில நாம சந்திக்கிற ஒவ்வொரு மனிதர்களுக்கு இடையே வந்து நமக்கு ஒரு உறவு ஏதாவது ஒரு வகையில ஏற்பட்டுருது இல்லையா. ஆனா வந்து ஒவ்வொருகிட்டயும் நாம வந்து வச்சுக்கிற அந்த உறவு நிலைக்கு வந்து ஒரு ஒரு வரையறை இருக்கும். ஒருத்தர்கிட்ட பேசுற மாதிரியே நம்ம இன்னொருத்தர்கிட்ட பேச மாட்டோம். ஒரு வீட்டு வேலைக்காரம்மா கிட்ட பேசுற மாதிரி ஒரு வீட்டுக்கு வர்ற தபால்காரர் கிட்ட பேச மாட்டோம். இப்ப உதாரணமா ஒரு கல்லூரியில படிக்கிற ஒரு மாணவி இருக்காங்கன்னா அவங்க வந்து ஆசிரியர்கிட்ட பேசும்போது ஒரு மாதிரி பேசுவாங்க. அவங்களே வந்து துறை தலைவர்கிட்ட பேசும்போது வேற மாதிரி பேசுவாங்க. அதே மாணவி வந்து கல்லூரி முதல்வர் கிட்ட பேசும்போது வேற மாதிரி பேசுவாங்க. அப்ப எல்லாவற்றுக்குமே ஒரு எல்லையை வந்து அவங்க வகுத்து வச்சிருக்காங்க. இது வந்து நாம பழகுற எல்லா உறவுகளுக்கு உள்ளயுமே நம்மையே அறியாம நாம வந்து வைத்திருக்கின்ற ஒரு எல்லை. இப்ப பால்காரர் இருக்காரு, அப்புறம் வந்து தபால்காரர், அப்புறம் வந்து செய்தித்தாள் போடுறவரு, இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு வந்து நன்கொடை கேட்டு வர்றவர், இல்லைன்னா ஏதாவது ஒரு பொருளை வந்து விற்பனைக்காக கொண்டு வர்றவர், இல்லைன்னா ஏதோ புதுசா ஒருத்தர் நம்மள வந்து தேடி வராருன்னு வைப்போம். அப்படி இருக்கவங்க எல்லாம் வந்து இவங்கெல்லாம் யாருன்னா அன்றாட வாழ்க்கையில வந்து நமக்கு உதவி செய்யற மனிதர்கள் தான். இவங்களோட நாம ஏற்படுத்திக்கிற உறவுகள் வந்து ரொம்ப அதிகம்தான். காலையில இருந்து இரவு வரைக்கும் வந்து நம்ம குடும்ப உறவுகளோட நம்ம இருக்கிறத விட வெளியில் கலந்து பழகுகின்ற உறவுகள் தான் அதிகம் அப்படிங்கிறது வந்து நம்ம ஏத்துக்கக்கூடிய ஒண்ணுதான். இப்ப வந்து இப்ப சாதாரணமா நம்ம வாழ்க்கையில வந்து இப்ப நம்ம நடைமுறையிலேயே வந்து எத்தனையோ பிரமிப்பூட்டுற விஷயங்களை எல்லாம் நம்ம தினம் பாக்குறோம். விஞ்ஞான யுகத்துல நிறைய வளர்ச்சி ரொம்ப வேகமா வளர்ந்து வர்றது,
இப்ப இன்னைக்கு சூழல்ல பாத்தீங்கன்னா ஊடகம் போக்குவரத்து கூட ரொம்ப முக்கியமான இடத்தை வந்து வகிக்கிறது. இப்ப வெளியுலகம் வந்து ரொம்ப விரிந்து இருக்கும் பொழுது நம்ம உள்ள இருக்கக்கூடிய மனம் மட்டும் என்ன ஆகுது அப்படின்னா வளர்வதற்கு பதிலாக குறுகி கொண்டே போறதுன்னு நம்ம பாக்குறோம். அதாவது தன் வீடு, தன் மனைவி, தன் மக்கள் இப்படிதான் இருக்காங்க. இதுதான் வந்து முதல்ல மனித உறவுகள்ல ஏற்படுகின்ற சிக்கல்களுக்கு முதல் காரணம். மக்கள் இப்ப எப்படி நம்முடைய சமூக அமைப்புல மக்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா அவரவரோட குடும்பம், அவங்க அவங்களுடைய குழந்தை அப்படின்னு ஒரு சிறிய வட்டத்துல வந்து சுயநலமா வாழ தொடங்கிட்டாங்க. இப்போ ஒருவரோடு ஒருவர் சேர்ந்து வாழ்றது இல்லை. இப்போ நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல யாரு இருக்காங்க, எதிர் வீட்டுல யாரு குடியிருக்காங்கன்னே தெரியாமலே பல பேர் வந்து பல வருஷமா வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி ஒருவரோடு ஒருவர் சேர்ந்து வாழாம தனித்தனியா ஒதுங்கிடுறதுனால இந்த மனித உறவினுடைய நிலை வந்து இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய நிலை வந்து நல்ல நிலையில இல்லை அப்படிங்கறத வந்து நம்ம எல்லாரும் ஏத்துக்கிட்டுதான் ஆகணும். ஏராளமான பிரச்சனைகள் வந்து இந்த உறவுகள்ல வந்து காணப்படுது. இப்ப முன்ன காலத்துல எல்லாம் வந்து ஒரு பண்டிகை இல்ல விசேஷம் அப்படின்னா வந்து மனுஷங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா மகிழ்ச்சியை பரிமாறிக்கிறதுக்காக தான் இந்த பண்டிகை விசேஷங்கள்லாம் ஏற்படுத்தப்பட்டது. எல்லாரும் ரொம்ப குதூகலமா இருந்தாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அதன் மூலமா இன்னும் சில உறவுகள் அவங்களுக்கு கிடைச்சது. இப்படிலாம் இருந்தாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா அதே மாதிரியான பண்டிகைகள், அதே மாதிரியான விசேஷங்கள்லாம் இருந்தா கூட இந்த விசேஷங்கள்லாம் பெரும்பாலும் உறவு முறிதலுக்கு தான் வந்து வழிவகுக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. பெரும்பாலும் வந்து ஒரு பண்டிகை விசேஷம் திருமணத்துல வந்து சண்டை போட்டு பிரிஞ்சு போறவங்களை வந்து நம்ம நிறைய பாக்குறோம். அது அது ஏன் நடக்குது அப்படின்னா ஒருவரை ஒருவர் குறைத்து மதிப்பிடுவது, இன்னொன்னு வந்து குத்தல் பேச்சு, இதெல்லாம் வந்து மனித உறவுகள் வந்து முறிவதற்கு முக்கிய காரணம். அப்படின்னா இதை பாதுகாக்கிறதுக்குரிய வழி என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒருவரை ஒருவர் சார்ந்துதான் வாழும்போது வாழதான் முடியும். நாம வந்து தனியா எதையுமே வந்து சாதிக்க முடியாது. ஒருவருக்கு ஏதாவது ஒரு வகையில இன்னொருவரோட உதவி தேவைப்படுது அப்படின்னு. இப்படி ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழும்போது சில விருப்பு வெறுப்புகளை வந்து நம்ம சந்திக்கிறோம். அப்படி சில விருப்பு வெறுப்புகள் வந்து சந்திக்க நேரிடுறது வந்து ஒரு இயல்பு தான், அது சாதாரணமா நடக்கக்கூடியதுதான் அப்படிங்கறத வந்து முதல்ல நாம உணரணும். அந்த புரிதல் வந்து ரொம்ப அவசியம். இப்போ ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல வந்து நமக்கு மற்றவர்கள் துணையும் உதவியும் தேவைப்படுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்ப நமக்கு என்ன வேணும் அப்படின்னா நம்ம சுற்றி வந்து நல்ல உறவு நிலை வேணும். அவங்களுடைய உதவி நமக்கு வேணும் அப்படின்னா அவங்களோட நமக்கு இருக்கக்கூடிய உறவு வந்து ரொம்ப நல்ல நிலையில இருக்கணும். இப்படி வந்து இப்படி பார்க்கும்போது நாம அந்த உறவு நிலையை பாதுகாக்கிறதுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒருவருடைய அவருக்குரிய உரிமைன்னு ஒண்ணு இருக்கும். அந்த உரிமையை வந்து நாம அப்ப அவருக்குரிய உரிமையை வந்து நம்ம கொடுக்காம அத அவர் வந்து கேட்டு நம்ம கிட்ட இருந்து வாங்குற மாதிரியான ஒரு நிலைமையை நம்ம உருவாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல உறவு முறை வந்து ஏற்படாது. இப்போ நம்ம இந்த மனித சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வளர்ச்சி கட்டம், ஒரு ஒரு முதன்மையான வளர்ச்சி கட்டம் இந்த மனித சமுதாயத்துக்கு தேவை அப்படின்னா நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா உறவு நிலைதான். அப்போ நம்ம சார்ந்து இருக்கிறவங்களுக்கு கூட வந்து நம்ம நல்ல முறையில தான் உறவு வச்சுக்கணும். அதுக்கு நம்ம முக்கியமா செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா நம்முடைய கோபத்தை கட்டுப்படுத்தணும். முதல்ல கட்டுப்படுத்தணும். நம்முடைய கோபத்தை அவங்க கிட்ட காட்டும் பொழுது ஆஹ் ரொம்ப நாளா நம்ம பழகி இருந்தா கூட அவங்களுக்கும் நமக்கும் இடையே உள்ள ஒரு உறவு வந்து பாதிக்கப்படும். அதே போலதான் வந்து அண்டை அயலார் உறவு எல்லாமே கூட நம்முடைய வாழ்க்கைக்கு இன்றியமையாததாக இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்? இப்ப பக்கத்து வீட்டுல இருக்கிறாங்க, அவங்களுக்கு அவங்க வீட்டுல யாருக்காவது ஒரு பிறந்த நாள் இல்லைன்னா வந்து ஒரு திருமண நாள் வருது. அப்படி வரும் பொழுது நாம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து சம்பந்தப்பட்டவங்களுக்கு வந்து சம்பந்தப்பட்டவங்களை வந்து நம்ம நேர்ல பார்த்து ஒரு வாழ்த்து தெரிவிக்கலாம். ஒரு கை குலுக்கி வாழ்த்துக்களை எல்லாம் தெரிவிக்கலாம். இப்ப இந்த உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் இப்படி எல்லாம் இருக்கவங்களுக்கு நம்ம முடிந்த வரைக்கும் நம்ம அடிக்கடி நேர்ல போய் சந்திக்க முடியல அப்படின்னா கூட ஒரு கடிதமோ இல்ல தொலைபேசி மூலமாகவோ நம்ம வந்து அடிக்கடி பேசிக்கலாம். நம்முடைய அன்பை வந்து அவங்களுக்கு வந்து வெளிப்படுத்தலாம். அன்பை வந்து பரிமாறிக்கலாம். இப்படி நம்மை தேடி வருபவர்கள் யாராவது இருக்காங்க, நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்னா அவங்கள வந்து நம்ம என்ன பண்ணணும்னா முதல்ல நம்ம தேடி வந்தவங்களை வந்து உபசரித்து அதுக்கப்புறமா வந்து அவங்க வந்த விஷயத்த பத்தி விசாரிக்கலாம். இப்போ அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க யாராவது வந்து யாருடைய வீட்டிலாவது வந்து ஏதாவது ஒரு ஒரு நஷ்டம் ஏற்பட்டிருக்கு, ஒரு பொருள் இழப்பு இல்லைன்னா வந்து ஒரு மரணம், இப்படி ஏதாவது ஒரு ஒரு வருத்தம், ஒரு பாதிப்புக்கு உள்ளாகி அவங்க வருத்தத்துல இருக்கும்போது
நம்ம அவங்களுக்கு கூடவே இருந்து நம்ம தேவையான உதவியை வந்து நம்ம கூட இருந்து அவங்களுக்கு செய்ய முடியாம ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கலாம். அப்படி இருந்தா கூட நம்ம என்ன பண்ணலாம்னா, நேர்ல போய் விசாரித்து அவங்களுக்கு ஒரு ஆறுதல் வார்த்தைகளை வந்து நம்ம சொல்லலாம். இது எல்லாமே வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில வந்து நம்முடைய மனித உறவுகளை வந்து பாதுகாப்பதற்கு நம்ம செய்யக்கூடிய ரொம்ப ரொம்ப சிறிய விஷயமா தான் தெரியும். ஆனா இதனுடைய பயன் பார்த்தோம்னா அது ரொம்ப அளவிட முடியாததாக தான் இருக்கும். இந்த சின்ன சின்ன விஷயங்கள், இந்த வாழ்த்து சொல்றது, அவங்க வருத்தத்துல இருக்கும்போது போய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்றது, அவங்களுக்கு ஏதாவது உதவி, புதிதாக ஒரு வீடு மாறி வராங்க அப்படின்னா அந்த பக்கத்துல இருக்கவங்க அவங்களுக்கு ஏதாவது பொருள் வேணுமான்னு கேட்கறது, இதெல்லாம் தான் வந்து முதல்ல அவங்களுக்குள்ள ஒரு நல்ல உறவு நிலை வந்து உருவாக்கி கொடுக்கும். எப்பவுமே வந்து ஒரே விதமா எண்ணம் கொண்டவர்கள் இருப்பாங்கன்னு வைங்க. அவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா, எங்க இருந்தாலும் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் அவங்க எல்லாம் வந்து ஒன்னா சேர்ந்துக்குவாங்க. அப்போ வந்து உயர்ந்த எண்ணங்கள் கொண்டவர்களோட நாம வந்து உறவு கொள்ளணும். மனித உறவுல ஏற்படுற சிக்கல்களுக்கு வந்து நம்ம சொன்னோம், என்ன சொன்னோம்னா மக்கள் தொகை பெருக்கம், தொழில்நுட்ப வளர்ச்சி எல்லாம் கூட வந்து ரொம்ப அதிகமா காரணமா இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஏன் அது காரணமா இருக்கு அப்படின்னா, இந்த இந்த மக்கள் பெருக்கமும் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியும் என்ன பண்ணுதுன்னா, நமக்கு அதிகமான உறவுகளை கொண்டு வந்து சேர்க்குது. இப்ப தொலைபேசி வந்த பிறகு வந்து நம்ம அதிகமா இந்த ஸ்மார்ட் போன் எல்லாம் வந்த பிறகு, நம்ம அந்த வாட்ஸ்அப் அதெல்லாம் வந்த பிறகு நம்முடைய உறவு நிலை வந்து அதிகரிச்சுட்டே தான் இருக்கு. எப்போ நம்ம உறவு நிலை அதிகரித்து கொண்டே இருக்கிறதோ அப்ப அந்த உறவு நிலையின் மூலமா வரக்கூடிய பிரச்சனைகளும் அதிகரிச்சுட்டே தான் இருக்கும். அப்ப ஒரே பண்பு இருக்கு, 2 பேருக்கும் ஒரே மாதிரியான எண்ணங்கள் இருக்கு அப்படின்னா அவங்க வந்து ஒன்னா சேர்ந்துக்குவாங்க, அதுல பிரச்சனை வராது. இப்போ ஒரே பண்புடையவர்கள், ஒரு பண்புடையவர் வந்து அவருக்கு முற்றிலும் முரண்பட்ட எண்ணம் கொண்டவர்களோட சமுதாயத்துல பழக நேரும். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது அவங்களுடைய குணம் எப்படிப்பட்டதுன்றது தெரியாது. அப்ப அவங்க வந்து ஏதாவது ஒரு விஷயத்துக்காக அவங்கள நாடி போகும்போது, அவங்களோடு பேசும்போது, ஒரு செயல் வழி உறவு வச்சுக்கும் போது இந்த சமுதாயத்துல ஒருவரோடு ஒருவர் சேர்ந்து பழகுற அந்த சூழல் வந்து அமைஞ்சிரும். அப்போ அப்படி அமையும் போது அந்த ஒத்த பண்புடையவர்களுக்கும் முரண்பட்ட பண்புடையவர்களுக்கும் இடையில வந்து நிறைய பிரச்சனைகள் தோன்றும் புதுசா. மனிதன் வந்து தன்னுடைய தேவைகளை வந்து நிறைவேற்றிக் கொள்வதற்கு இரத்த கலப்பு இல்லாத உறவுகளை தான் அதிகமா எதிர்பார்த்து இருக்கிறான் அப்படின்றதுதான் உண்மை. ஏன்னா நம்ம வீட்டுல இருக்கிற நேரத்தை விட நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம வெளியில சமுதாயத்தோட கலந்து பழகுற நேரம் வந்து ரொம்ப அதிகம். அப்ப நாம இந்த உறவுகள், இந்த இரத்த கலப்பு இல்லாத உறவுகள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நமக்கு நமக்கு பல வகையில உதவி செய்யும் பொழுது இந்த உறவுகள் வந்து, இந்த உறவு நிலையை வந்து நம்ம ரொம்ப அதிகமாக போற்றி பாதுகாக்கணும். அதுல எதுவும் சிக்கல் வந்துடக்கூடாதுங்கிறதுல வந்து நாம ரொம்ப கவனமா இருக்கணும். இப்ப இந்த உறவுகள்ல சிக்கல் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் ஏன் வருது அப்படின்னா, புரிதல் குறைபாடு. இந்த புரிதல் குறைபாடு அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய பாதிப்புகளை உண்டாக்கும். ஆனா நாம வந்து அதை பொதுவா என்ன சொல்லிடுறோம்னா, இது வந்து கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையில அப்படியே அதை வந்து ஒதுக்கிடுறோம். இந்த மனித உறவுல ஏற்படுகின்ற இந்த சிக்கல்களுக்கு காரணம் வந்து ஒருவரை ஒருவர் வந்து புரிந்து கொள்ளாம இருக்கிறது தான். இதுதான் வந்து மிகப்பெரிய காரணம். அப்போ முதல்ல வந்து நம்ம கூட நம்மளோட உறவு வைத்துக் கொள்ள விரும்புபவர்களை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு பிடிச்சது என்ன, அவங்களுக்கு பிடிக்காதது என்ன, அவங்களுடைய குண அதிசயம் என்ன அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நம்முடைய நடைமுறைகளையும் கொஞ்சம் மாத்தணும்னா அந்த உறவு வந்து நமக்கு கடைசி வரை வந்து நீடிக்கும். இன்னொன்று வந்து இந்த உறவு நிலையில புரிதல் குறைபாடு எப்படி ஒரு முக்கியமான காரணமா இருக்கு, இந்த சிக்கல் வர்றதுக்கு காரணமா இருக்கோ, அதே மாதிரி வந்து சூழல், நம்ம சொல்றோம்ல சிச்சுவேஷன் அப்படி ஆயிடுச்சு, அப்புறம் வந்து மனநிலை, நான் வந்து டென்ஷன்ல இருந்தேன் அதனால அப்படி பேசிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த மனித உறவுல சிக்கல் ஏற்படுவதற்கு வந்து புரிதல் குறைபாடு மட்டும் காரணம் கிடையாது. சூழலும் மனநிலையும் கூட இந்த மனித உறவுல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்கை வகிக்குது. ஏன்னா மனநிலையை பொறுத்துதான் ஒருத்தருக்கு வந்து கோபம் வருது. இப்ப சாதாரணமா ஒருத்தர் வந்து ஒரு சொற்றோட சொல்லும் பொழுது
ஒருவர் கோபமாக இருக்கும் பொழுது அதை வேற ஒரு அர்த்தமா எடுத்துக்கிறார், சாதாரணமான மனநிலையில இருக்கும்போது வேற ஒரு அர்த்தத்துல எடுத்துக்கிறார். அப்போ இந்த சூழல் மனநிலை கூட வந்து இந்த மனித உறவுகளை வந்து அதிகமா பாதிக்குது. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஒரு காலம், ஒரு பேசுற இடம், நம்முடைய சுற்றுப்புறம், இதெல்லாத்தையும் அறிந்து நாம வந்து ஒரு விஷயத்த நம்ம எடுத்து சொல்றோம், நம்முடைய உணர்வுகளை வந்து வெளிக்கொண்டு வரோம் அப்படின்னா, அதாவது ஒரு கோபமாக இருந்தா கூட ஒரு நகைச்சுவையோ இல்ல ஏதாவது ஒரு உணர்வுகளை வந்து நம்ம வெளிக்காட்டும் போது அந்த காலம், இடம், சூழல் இது எல்லாத்தையும் பார்த்து நம்ம பேசணும்னா இந்த பிரச்சனைகளை வந்து நம்ம குறைக்கலாம். ஒரு காலத்துல வந்து உறவுகள் வந்து ரொம்ப குறைவா இருக்கும்போது அதுல சிக்கல்களும் ரொம்ப குறைவா தான் இருந்தது. இப்ப அதுவே எண்ணிக்கையில வந்து ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கிறதுனால உறவு நிலைகள்ல வந்து நிறைய சிக்கல்கள் ஏற்பட்டு கொண்டேதான் இருக்கு. இப்ப எல்லாராலும் எல்லாருமே எல்லாரையும் தெரிந்து நடக்கிறது, எல்லார்கிட்டயும் அந்த பரந்த மனப்பான்மை இருக்கும் அப்படிங்கறத வந்து நம்ம நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. எல்லாருக்கும் எல்லாரையும் புரிஞ்சு நடக்க மாட்டாங்க. பரந்த மனப்பான்மை இல்லாமலும் இருப்பாங்க. இப்ப இதனால இந்த சின்ன சின்ன சச்சரவுகள் வந்து முதல்ல தோன்ற ஆரம்பிக்கும். இந்த இந்த சின்ன சச்சரவுகள் என்ன ஆகும் அப்படின்னா முற்றி கொஞ்சம் பெருசாகி அதுவே வந்து சுலபமாக கொலை, கொள்ளை போன்றவையெல்லாம் வந்து சமூகத்துல நடக்கிறதுக்கே காரணமாயிரும். இப்போ திருமணம் நடக்குது, வெளிநாட்டில் இருக்கிற ஒரு மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்றாங்க, இல்ல வெளியூர்ல இருக்கிற ஒரு மாப்பிள்ளை, சரியாக அவர்களை பற்றி விசாரிக்கல. இப்ப இந்த திருமணத்துல என்ன ஆகுது அப்படின்னா வந்து ஏமாற்று வேலைகள், இன்னொன்னு ஆள்மாறாட்டம், இதற்கெல்லாம் வந்து என்ன காரணம் அப்படின்னா ஒருவரை பற்றி ஒருவர் வந்து அதிகமா அறிந்து கொள்ளாது. அப்ப சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளை வந்து தனி மனிதன் ஒவ்வொருவருமே உணர்ந்து செயலாற்றினா மட்டும்தான் வந்து இந்த உறவுகளை வந்து நம்ம பாதுகாக்க முடியும். அப்ப வெறுமே இனிக்க பேசுவதனால மட்டும் ஒரு உறவு வந்து கடைசி வரைக்கும் வந்து நிலைச்சு நிக்காது. இப்ப நம்முடைய பதவி, ஒரு ஒரு நம்முடைய பட்டம், பதவி, நம்ம கிட்ட இருக்க செல்வம், இதெல்லாம் வந்து தன்னுடையதாக இருக்க வேண்டிய அந்த பதவி, பட்டம், செல்வத்தை வந்து ஒருவன் வந்து பெற வேண்டும் அப்படின்னா அதற்குரிய வாய்ப்பும் வசதியும் இல்லாதவன் வந்து அதை என்ன பண்றான் அப்படின்னா அதை வந்து நேரடியா போய் பெற முடியாத பொழுது அதற்கு வந்து மாற்று வழியை வந்து சிந்திக்கிறான். அப்படி மாற்று வழியை சிந்திக்கும் பொழுது அவன் வந்து என்ன பண்ணிடுறான்னா சமுதாயத்துக்கு தீமையை விளைவிக்கிறான். ஏன்னா தவறான வழியில போகும்போது அது வந்து இன்னும் மேலும் மேலும் பல தவறுகளை வந்து அதிகரிச்சுதான் கொடுக்கும். அதுதான் நான் சொன்னேன், இந்த ஆள்மாறாட்டம், திருமணம், இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா இந்த திருமணத்துல கூட வந்து பொருந்தாமை அப்படிங்கிறது வந்து ஒரு புது சிக்கலா இருக்கு. எந்த வேறுபாடு வந்தாலுமே கணவனும் மனைவியும் பிரியவே கூடாது அப்படிங்கிற அந்த பழைய சட்டம் எல்லாமே இப்போ வந்து மாறிட்டு இருக்கிறது நம்ம பாக்குறோம். கணவன் மனைவியருக்கு இடையில வந்து விவாகரத்து வழக்குகள், அப்புறம் பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இடையில வந்து நடைபெறுகின்ற சொத்து தகராறு, அது பற்றிய வழக்குகள், இதெல்லாம் வந்து இன்னைக்கு நீதிமன்றங்கள்ல வந்து ரொம்ப அதிகமா வந்து காணப்படுது. இது எல்லாத்துக்குமே என்ன காரணம்னா இந்த புரிதல் குறைபாடுதான். புரிதல் குறைபாடு, சகிப்புத்தன்மை, பொறுமை, இந்த மூணும் இல்லாததுதான் வந்து இந்த சிக்கல்களை வந்து உருவாக்குது. அப்போ நாம வந்து இப்ப பிறருடைய மனதை வந்து அன்பால புரிந்து கொள்ள முயற்சி பண்ணணும்னா அதுல வந்து ஓரளவு வெற்றி காணலாம். இப்ப அன்பால புரிந்து கொள்ள முடியாம நாம வந்து ஆணவத்தால அதிகாரத்தை காட்டணும் அப்படின்னா எந்த நிலையிலுமே அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல உறவு ஏற்படாது. ஆனா வந்து அன்பா சொல்ல வருகின்ற விஷயத்தை வந்து நல்ல உறுதியா, அதே நேரத்துல வந்து மென்மையாக ஒருவர் வந்து தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தும் போது அங்கு வந்து எந்த பிரச்சனையும் எழறதில்லை. பரவலா வந்து ஏன் சிக்கல் ஏற்படுறது அப்படிங்கிறத வந்து நம்ம இப்ப பாக்குறோம்னா இததான் வந்து நான் என்னுடைய ஆய்வுல சொல்லும் போது அந்த இந்த மனித உறவுகள் எப்படி போற்றப்படுகிற ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். அந்த சலம்புணர் கொள்கை சலதியோடு ஆடி குலம் தரும் வான்புறம் குன்றம் தொலைத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மாதவி கிட்ட இருந்து பிரிஞ்சு வர்ற கோவலன் சொல்றான். ஆனா வந்து மாதவியை வந்து கண்ணகி எந்த இடத்துலயுமே படிக்கல. இந்த ஒரு இடம் கூட அந்த உறவுகள் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கறது பாக்குறது. அதே போல வந்து போற்றா ஒழுக்கம் புரிந்தீர் அப்படிங்கறத வந்து கண்ணகி அவன் வீட்டுக்கு வந்த உடனே சொல்லல. அப்ப சிலம்புள்ள பொன் அப்படின்னு சொல்லி சிலம்பதான் கொடுக்குறா. வியாபாரம் பண்ணி இழந்த பொருள் எல்லாம் மீட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஆனா எங்கே வந்து போற்றா ஒழுக்கம் புரிந்தீர்னு சொல்றேன்னா மாதிரி வீட்டுல அடைக்கலமா இருக்கும் பொழுது அங்க அவளை வந்து சமைத்து அவருக்கு உணவு பரிமாறும் போது சொல்றான். அப்பதான் வந்து அவன் தான் செய்த தவறை வந்து உணர்றான்.
அப்போ இது எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு மனித உறவை நம்ம வந்து பாதுகாக்கணும் அப்படின்னா, நம்ம எப்போ பேசும்பொழுதும் அந்த இடம், சூழல், அதுக்கப்புறம் வந்து காலம், இந்த மூணையும் வந்து அறிந்து நம்ம சொல்ல வேண்டிய கருத்தை உறுதியா, அதே நேரத்துல மென்மையா நம்ம வெளிப்படுத்தணும்னா அந்த இடத்துல வந்து எந்த பிரச்சனையும் வராது. இப்போ இச்சிக்கல்கள்லாம் ஏன் வருது அப்படின்னு பார்த்தோம். இப்ப சிக்கல்களுக்கான தீர்வுகள் என்ன அப்படின்னா, மனித உறவுக்கு நடுவுல ஏற்படுகின்ற சிக்கல்களை தீர்ப்பதற்கு நாம என்ன பண்ணணும்? மனித உறவுகளை பற்றி கற்பிக்கணும். கற்பிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இப்ப மனித உறவை பாதுகாத்தல்ல வந்து ரொம்ப பெரிய அளவு முன்னிருப்பது அப்படின்னு பார்த்தோம்னா மொழி சார்ந்த கூறுகள் தான். இந்த மொழி சார்ந்த கூறுகள்னு சொல்லும் போது முதல்ல நிக்கிறது இலக்கியங்கள், அதிலும் வந்து அரை இலக்கியங்கள். இப்ப நம்ம இப்படி நடக்கணும், அப்படி நடக்கணும், இப்படி பேசணும்னு சொல்றது எல்லாமே, அடுத்தவங்களை காயப்படுத்தக்கூடாது இப்படி சொல்றது எல்லாவற்றையுமே வந்து நம்ம நம்முடைய அரை இலக்கியங்கள்ல வந்து ஆசிரியர்கள் வந்து மிக அழகாக ஒரு சான்றுகளோடு எடுத்து காட்டுறாங்க. இப்ப இந்த அரை இலக்கியங்கள் எல்லாமே வந்து இந்த மனித உறவுகளை வந்து எப்படி கையாளணுங்கிறதான் நமக்கு சொல்லி கொடுக்குது. இப்ப கம்பராமாயணம், சிலப்பதிகாரம், அதுக்கப்புறம் வந்து மகாபாரதம், இந்த மாதிரி எந்த இலக்கியங்களை எடுத்தாலும், பொதுவாகவே எல்லா இலக்கியமே, அரை இலக்கியங்கள் மட்டும் இல்லை, எந்த இலக்கியங்கள் எடுத்தாலுமே அது வந்து ஒரு அறத்தை தான் வந்து, தர்மம், இதுதான் சரி இதுதான் தவறு அப்படிங்கிறது தான் நமக்கு சொல்லி தருது. இப்ப ஒருத்தருக்கு தரப்பட வேண்டிய உரிமைன்னு நான் சொன்னேன். அவங்களோட உரிமையை நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும், அவங்க கேட்கிற மாதிரி வைக்க கூடாது அப்படின்னு. இப்ப அவங்களுக்கு கொடுக்குற உரிமையை நம்ம அவங்களுக்கு கொடுக்காம அவங்க வந்து அடைய முடியாத வகையில நம்ம அதை தடை பண்றோம்னு வச்சுக்கோங்க. அந்த அப்படி தடை பண்ணும்போது அந்த உரிமையை வந்து அவன் நம்ம கிட்ட கேட்டு பெறுவதற்கு வந்து முயற்சி பண்ணுவான். அப்படி முயற்சி பண்ணும்போதுதான் அங்க தர்க்கவாதங்கள், மனக்கசப்புகள் இதெல்லாம் ஏற்படும். அப்போ நம்ம அந்த மானிட உரிமைகள் எல்லாமே வந்து எல்லாருக்கும் பொதுவானது அப்படிங்கறத நம்ம வந்து புரிய வைக்கணும். எப்படி வந்து மனித உறவுகளை கற்பிக்கணுமோ அது போல இந்த புரிய வைக்கிறதும் முக்கியம். அதே மாதிரி இனம், மதம் ஆகியவற்றில வந்து சமுதாய சட்ட திட்டங்கள் இருக்கு இல்லையா, அதுல எல்லாம் வந்து நம்ம மாற்றங்களை வந்து கொண்டு வரணும். இதனால நிறைய மனித உறவுகளை வந்து நம்ம பாதுகாக்கலாம். அதே மாதிரி நம்மோடு இருப்பவர்களுக்கு வந்து நாம இதை பற்றி அறிவுறுத்தணுமே தவிர இதை இவ்வளவுதான், இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நாம வந்து பின்னோக்கி போயிடக்கூடாது. இப்ப கடந்த காலத்துல நம்ம மனித உறவுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருந்த நிலையை விட நல்ல நிலையில தான் இருந்திருக்கு. மனித உறவுகளை பற்றி அந்த காலத்துல வந்து அக்கால இலக்கியம்ல, இப்ப தற்கால இலக்கியங்கள் கூட நிறைய வந்து இந்த மனித உறவுகளை பற்றி பேசுது. இப்ப இலக்கியங்களை நம்ம எடுத்து படிக்கிறோம்னா அந்த எழுதின ஆசிரியர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த மனித பண்புகளை வந்து உருவகப்படுத்தி ஒரு பாத்திர படைப்புகளை உண்டாக்கி நம்ம கண்ணு முன்னாடி அப்படி நடமாட விட்டுருக்காங்க. அப்ப இந்த இலக்கியங்களை படிக்கும் பொழுது இப்படி நடந்தால் இந்த முடிவு ஏற்படும், இப்படி நடந்தா இந்த முடிவு கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஒவ்வொன்றையும் அனுபவித்து அறிய முடியாது. அப்ப நம்முடைய முன்னோர்கள் சொன்னது, நம்முடைய முன்னோர்கள் எழுதி வைத்த இந்த நூல்கள், இதன் மூலமா நாம வந்து அதை தெரிஞ்சுக்கலாம். அப்போ மனித உறவுகளை மேம்படுத்தணும் அப்படின்னா இந்த மாதிரியான சிறந்த இலக்கியங்களை வந்து நம்ம படிக்கலாம். இன்னொன்னு அன்பு, ஒரு இரக்கம், ஈகை உணர்வு, இதெல்லாம் வந்து காலப்போக்குல அழிஞ்சுக்கிட்டே வருது. பெரும்பாலும் யாரும் வந்து யாரோடையும் உண்மையான அன்போடு நடத்துறது இல்லை. அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவுறது இல்லை. இதெல்லாம் என்ன அப்படின்னு இதனால என்ன ஏற்படும் அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கிற அந்த நம்மளோட நெருங்கி இருக்கிற மனித உறவுகளிலேயே காலம் போக போக கொஞ்சம் கொஞ்சமா விரிசல் ஏற்படுத்திடும். இப்போ நாம வந்து ஒருத்தர்கிட்ட அன்பா இருக்கும் அப்படிங்கறத எப்படி தெரியப்படுத்தும்? அப்ப வந்து நம்முடைய எண்ணம், நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய செயல்கள், இது மூலமா தான் நாம வந்து நம்முடைய உணர்வுகளை வந்து வெளிப்படுத்துவோம். அப்ப அதுதான் வந்து நம்ம உறவுகளை வந்து வலுப்படுத்தும். எப்படி நம்ம எண்ணம் நல்லா இருக்கணும், நம்ம செயல்கள் நல்லா இருக்கணும், நம்ம பேச்சு, நம்ம வார்த்தைகள் நல்லா இருக்கணும். அப்படி இருந்தா நம்ம கூட இருக்கின்ற உறவுகள் வந்து நம்ம கூட எப்பவுமே நெருக்கமா இருப்பாங்க. அந்த உறவுல என்னைக்குமே வந்து புரிதல் இருக்கும், விரிசல் ஏற்பட வாய்ப்பு கிடையாது. இப்ப இந்த மனித உறவுகளை வந்து பாதுகாப்பதற்குரிய வழிமுறைகளை நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்முடைய சந்ததியினருக்கு சொல்லி தரணும். இதற்கு வந்து கற்பித்தலை தவிர வேறு வழி கிடையாது. எதை கற்பிக்கணும் அப்படின்னா, பிறரிடம் அன்பு காட்டினால் நீ வந்து மற்றவர்கள் கிட்ட பழகும் போது நீ அன்பா நடந்துட்டீன்னா, பிறரிடம் நீ அன்பு காட்டினால் பிறரிடம் இருந்து நாமும் அந்த அன்பை பெற முடியும். இதைத்தான் அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். தான் வந்து கோவப்படுவான், ஆனா எதிராளி கோவப்பட்டா அவன் என்ன கோவப்பட்டான் அப்படின்னு சொல்றோம்.
அப்ப அப்படி இல்லாம எதை கொடுக்கிறோமோ அதுதான் நமக்கு திரும்பி வருங்கிறத வந்து நம்ம இளைய தலைமுறையினருக்கு வந்து நம்ம சொல்லி கொடுக்கணும். இப்ப இந்த மனித உறவுகள் அப்படிங்கிற இந்த இந்த தலைப்புல வந்து ஆஹ் நம்ம சாதாரணமா மனித உறவுகள்னு நம்ம எதை சொல்றோம் அப்படிங்கிறது, இரண்டு மனிதர்களுக்கு இடையே உள்ள தொடர்பு அப்படிங்கிறத பார்த்தோம். அப்புறம் மனித உறவுகள்ல வந்து ஏன் சிக்கல்கள் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு என்ன என்ன காரணம்னு பார்த்தோம்னா மக்கள் தொகை பெருக்கம். இன்னைக்கு இன்றைய சூழல்ல இருக்கக்கூடிய இந்த மனித உறவுகள் வந்து ரொம்ப அதிகமா நமக்கு இருக்கு. அதை ஏற்படுத்தி கொடுப்பது வந்து இந்த மக்கள் தொகை பெருக்கமும் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி தான். அப்ப அந்த காலத்துல குறைவா இருந்தது, இந்த காலத்துல அதிகமா இருக்கு. அந்த காலத்துல உறவு முறைகளும் குறைவா இருந்தது, இந்த காலத்துல உறவு முறைகள் அதிகமா இருக்கு. அப்போ இந்த புரிதலையும் இந்த சகிப்புத்தன்மையையும் இந்த பொறுமையையும் நாம நம்முடைய இளைய சமுதாயத்தினருக்கு வந்து நம்ம சொல்லி கொடுத்தோம்னா இந்த மனித உறவுகளுடைய மதிப்பு அவங்களுக்கு புரியும். இந்த மனித உறவுகளை அவங்களும் போற்றி பாதுகாப்பாங்க. அப்ப வந்து சமூகத்துல வந்து ஒரு சுமூகமான சூழ்நிலை வந்து அமையும் அப்படின்னு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ரொம்ப அழகா பேசுனீங்க. ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல நான் போனேன். ஆக்சுவலா வந்து ஒரு பேரண்ட்ஸ்க்கு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம். ஒரு குழந்தை ஒரு 5 வயசு இருக்கும், 5 வயசு இருக்கப்ப 5 வயசு 6 வயசு இருக்கும்னு நினைச்சுக்கேன். பையன் வந்த உடனே எனக்கு பார்த்து அங்கிள் ஐ எம் ராஜ், அவன் கையை கொடுத்து அவன் பேர் சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ண. எனக்கு பார்த்த உடனே ஒரு சந்தோஷமா இருந்தது. நானே என் பேரை சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டேன். அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் முடிஞ்ச பிறகு ஒரு ஆக்சுவலா வந்து நாங்க வந்து மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் தியரி எடுத்தேன். அந்த மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் தியரியில வந்து இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ஸ்னு ஒண்ணு இருக்கு. ஹார்வர்ட் கார்ட்னர் இது மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் தியரியில இது ஒன் ஆஃப் த தியரி. இதுதான் அந்த ரிலேஷன்ஷிப் தான். அது சொல்லி கொடுக்குறப்ப அந்த ஒரு பேரண்ட் வந்து என்கிட்ட பேசினாங்க, என் பையன் யாரு பார்த்தாலும் வந்து கை கொடுத்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவான், இது வந்து நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டாங்க என்கிட்ட. ரொம்ப நல்ல குணம். எத்தனை பெரியவங்க நம்ம யாரை பார்த்தாலும் ஒரு ஸ்டைல் கொடுக்குறோம், நம்ம போய் கை கொடுத்து இன்ட்ரடியூஸ் பண்றோம், நம்ம பண்றது இல்லை. பட் குழந்தைக்கு வந்திருக்குது, அது பாராட்ட வேண்டிய விஷயம், நல்ல விஷயம்னு சொன்னாங்க. அந்த அம்மா உடனே சொன்னாங்க, சார் நீங்க சொல்றது சரி, ஒரு சில இடத்துல இது வேற மாதிரி நடந்தது. என்ன விஷயம்னா, ஸ்கூல்ல போகும்போது சில பிள்ளைங்க பேரண்ட்ஸோட வரும்போது பெண் குழந்தைங்களை கூட்டிட்டு வர பேரண்ட் போயிட்டு அந்த குழந்தைகிட்ட போய் இவன் இன்ட்ரடியூஸ் பண்ணும் போது அவங்க கையை பிடிச்சி இழுத்து திரும்பி போயிடுறாங்க. சார் அது குழந்தைக்கு ரொம்ப ஹர்ட் பண்ற மாதிரி இருக்குது, அது கஷ்டமா இருக்குது அப்படின்னாங்க. ஒரே செயல் தான். அந்த குழந்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது, ஒரு அறிமுகப்படுத்துறது, சிரிக்குது, கை கொடுக்குறாங்க, இதுதான் விஷயம். பட் இது இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறுது. எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்றது ஒரு பக்கம். ஒரு நல்ல ஒரு ஜாண்டியா எடுத்துக்கிறவங்க கிட்ட ஒரு பக்கம், ஒரு பெண் குழந்தை கிட்ட போகும்போது எல்லா பேரண்ட்டும் பெண் குழந்தை வச்சிருக்கீங்களா, பண்ணியிருப்பாங்களா, பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு சிலருக்கு வந்து வேற மாதிரி மாற்றமான ஒரு எண்ணம் வருது. இதுதான் அந்த புரிதல். அந்த புரிதல் என்றது இந்த குழந்தை படுத்திக்குது வந்து சொல்றதுன்றதே பெரிய விஷயம்ன்றது. அதாவது அவன் செஞ்சான்ற செயலன்றதுல அடுத்தது இப்படி ஒரு குழந்தை செய்யுதுன்றதே புரிஞ்சுக்கணும்ல. அந்த புரிதல் நமக்கு வேணும் இல்லையா? அப்போ எந்த அளவுக்கு நமக்கு புரிதல் இருக்குதுன்றது பல நேரங்கள்ல நாம சிந்திக்க வேண்டியதா இருக்குது. இதுல நான் 3 கிளாசிபிகேஷன் புரிதலே இல்லாதவங்க, ரொம்ப டூ மச்சா புரிஞ்சுக்கிறவங்க, நார்மலா இருக்கிறவங்க. நார்மலா இருக்கிற ரிலேஷன்ஷிப் எப்பயுமே நல்லா இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி 3வது கேட்டகரியை வந்து எப்பயுமே நம்மள நல்லா இருக்கிற மாதிரி தோணும், ஆனா கொள்ளும். ஸோ இது வந்து இந்த தியரி சொன்ன வந்து ஞாபகம் வந்தது எனக்கு. ஆக்சுவலா ஒரு அருமையான தியரி சொல்லியிருக்காங்க. ஹெல்டன் மேயோ அப்படின்றவர் தான் இந்த ஹியூமன் ரிலேஷன்ஷிப்போட ஃபாதர். ஆக்சுவலா அவர் தான் ரிசர்ச் பண்ணியிருக்காரு, மோட்டிவேஷன் தியரியை கொண்டு வந்திருக்காரு. ஒரு ஒர்க்கர்ஸ் பேஸ் பண்ணி, ஒர்க்கரை வச்சு அனலைஸ் பண்ணி இந்த தியரியை கொண்டு வந்து சைக்காலஜில அவர் வந்து ஃபாதர் ஆஃப் ஹியூமன் ரிலேஷன்ஷிப் சொல்லுவாங்க. நம்ம வந்து இப்ப இன்னைக்கு டிஸ்கஷன்ல வந்து நிறைய மேடம் சொல்லியிருக்காங்க, நிறைய செய்திகள் சொல்லியிருக்காங்க. இதை நாம எப்படி பார்க்கிறோம், ஒவ்வொருத்தரோட நம்மளோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, அண்டர்ஸ்டாண்டிங் மனித உறவுகள் நாம எப்படி இருக்குது, பல கருத்துக்கள் சொன்னாங்க. இதுல முக்கியமா சமுதாய உறவுகள்,
ரத்த சம்பந்தமான உறவுகள் நமக்கு தெரியும், அதுலயும் நமக்கு தெரியும். சமுதாய உறவுகள் இருக்கு, பணி சார்ந்த உறவுகள் இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நமக்கு உறவுகளை மீட் பண்றோம். பல அனுபவங்கள் இருக்கும். உங்கள் அனுபவங்களை சொல்லுங்க, அவங்கள பாராட்டிட்டு யாரோட பேசுங்க. ரொம்ப அருமையா இருந்தது மேடம். மேடம் வணக்கம். ரொம்ப சிறப்பான பேச்சு. உறவுகளை போற்றி போற்றி வளர்க்கணும்னு நினைக்கிறோம். நான் உறவுகளை பாதுகாக்கணும்னு நினைக்கிறோம். ஒருவரே ஒரு உதாரணம். உறவுகள் கடைசியில ஒருவர் இறக்கும் போதுதான் அவர்களுக்கு எவ்வளவு உறவுகள் இருக்கிறதுன்னு தெரியும். 2 உதாரணம். ஊர்லயே குறுகிய மனப்பான்மை உள்ள ஒரு குடும்பம், பெருந்தன்மையான உள்ள குடும்பம். அந்த குறுகிய மனப்பான்மை உள்ள ஒரு குடும்பத்துல ஒரு பெரியவர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் இங்கேயே ஊரெல்லாம் சுத்திட்டு வந்து அரசாங்க உதவிலாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் யாரோட டச் இல்லாம அவர் இறந்ததுக்கு அப்புறம் ஊர்ல இருக்கவங்க எந்த கான்டாக்டும் இல்லாம போயிடுச்சு. யாரையும் தூக்கி எறிஞ்சு பேசுறது, யாரையும் மதிக்கிறது இல்லை. அப்படி ஒரு குடும்பம். அதே ஊர்லயே இருந்து எல்லோருடையும் நல்ல தொடர்பு வச்சிருந்த ஒரு குடும்பம். அந்த அரசாங்க உத்தியோகத்தெல்லாம் போயிட்டு வந்து ஊர்ல செட்டில் ஆன திமிரா பேசி, எங்க பார்வையில் திமிரா பேசின மாதிரி தெரிஞ்சது. இறந்தப்போ எடுத்து போடுறதுக்கு 5-6 பேர் கூட வரல. எடுத்து போடுறதுக்கு, ஒரு பாடி எடுத்துட்டு போறதுக்கு அவங்க சொந்தக்காரன் கூட வரல. அந்த அளவுக்கு அவரு எல்லோரிடமும் ஒரு வெறுப்பை உமிழ்ந்திருக்கிறார். அதே சமயத்துல இன்னொருத்தர் எந்த அரசாங்க உத்தியோகம் இல்லாம ஊர்லயே ஒரு நல்ல செல்வாக்கு இருந்த குடும்பத்துல இறந்தப்போ ஊரே திறந்தவர். இது ஒரு சின்ன உதாரணம். இது இறக்கும் போதுதான் அவங்களுக்கு எவ்வளவு உறவுகள் இருந்தாங்க, எவ்வளவு நண்பர்கள் இருந்தார்கள், எவ்வளவு பேர் பார்த்தாங்கன்னு தெரியுது. இது ஒரு உதாரணமா நான் பாக்குறேன். பர்சனலா தான் எல்லாமே கனெக்ட் பண்ணி பேசுறேன். எனக்கு சிறுவர்கள் முதல் விளையாடிய நண்பர்கள், பள்ளியில் படித்த நண்பர்கள், கல்லூரியில் படித்த நண்பர்கள், வேலைக்கு சேர்ந்த பிறகு இந்த நண்பர்கள், சிறுவர்கள் தொடர்பு இப்போதான் விட்டு போச்சு. போன வருஷம் தான் கடைசியா ஒரு நண்பர் இருந்துட்டான். அதுக்கு முன்னாடி ஒரு நண்பர் இருந்துட்டான். ஊருக்கு போறப்பெல்லாம் அவங்களோட பேசுவோம். இன்னும் 2 பேர் இருக்காங்க. அது நேற்று குடியாத்தம் போய் இருக்க வேண்டியது, நண்பர்களை பார்க்கறதுக்காக போக வேண்டியிருக்கு. அது பர்மிஷன் கிடைக்கும். ஊருக்கு போறதுக்கு எனக்கு பர்மிஷன் கிடைக்கல. ஒருத்தர் தான் எனக்கு. கல்லூரி நண்பர்கள், பிரமாதமான நண்பர்கள். என் பள்ளி நண்பர் ஒருத்தர் தாங்க. அவர் ஆல் இண்டியா ரேடியோல ஒர்க் பண்ணி இருந்தார். எனக்கு கணக்கு பாடம் கொஞ்சம் எல்லாமே ஆவரேஜ் தான். ஆல்வேஸ் 3வது தான் இருக்கேன். பள்ளி பாஸ் பண்ணுவதற்கு உனக்கு கணக்கு உதவியா இருந்த ஒரு பையன். இன்றும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அந்த தொடர்பு இருந்தாரு. இப்போ அவருக்கு உடம்பு சரியில்லை, கான்டாக்ட் இல்லை. அதே போல கல்லூரியில் இருந்த நண்பர்கள், ஊட்டியில் இருந்த ஒரு நண்பர், விருதுநகர் நண்பர், கொடைக்கானல் இருந்த நண்பர்கள் பலரும் கான்டாக்ட்ல இருந்தாங்க. கல்லூரியிலும் அதே பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ்ல அல்ஜிப்ரா சரியா வரல. அவர் 2-3 டிப்ஸ் கொடுத்தாரு. அல்ஜிப்ரா மட்டும் பாஸ் பண்ண, அல்ஜிப்ரா மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அல்ஜிப்ரால் பாஸ் பண்ணாலே ஒரு 40 மார்க் வாங்கிடலாம், 30 மார்க். அது ஒரு மார்க்கும் 25-30 மார்க். இது போல அவர் சொல்லி கொடுத்த அல்ஜிப்ரால கான்சென்ட்ரேட் பண்ணி இது 1 வேர்ட் பாஸ் பண்ணி கணக்கு பாடம் பாஸ் பண்ண டிகிரி வாங்க முடியும். அவருடைய ஹெல்ப் பண்ணலாம். அந்த கணக்குல ஃபெயில் ஆயிருப்பேன், மறுபடியும் தொடர்ந்து இருக்கும். பள்ளியிலும் இதே போல யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இருக்கும். இந்த பள்ளி மாணவர்கள் தொடர்புல நண்பர்கள் இருக்காங்க, கடைசி வரைக்கும் இருந்தது. டில் இந்த மேரேஜுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரா கட் பண்ண வேண்டியதா போச்சு. ஒவ்வொருத்தரா அது ஏதோ ஒரு காரணத்துக்கு நான் விரும்பினா கூட குடும்பம் விரும்பாதனால அவங்க ஒவ்வொன்றா கட் பண்ண வேண்டியதா போய் தனியா தான் போக முடியும். ஸோ அலுவலக நண்பர்கள், பிரமாதமான நண்பர்கள். அவர்கள் இல்லாம இருந்தாக்கா அந்த எனக்கு பக்கத்து வீட்லயே என்னோடய வேலை செஞ்ச ஒருத்தர் நண்பரா இருந்து சம்பந்தியா இருக்க மாட்டார். இதுல நண்பர்கள் இல்லாம இருந்தா இந்த இடத்த வாங்கி இருக்க முடியாது. ஒரு நண்பர்கள் இல்லைனாக்கா, என் பையன் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறப்போ என்ஐஐடி படிக்கணும்னு ஒரு சஜஸ்ட் கொடுத்தாரு. அப்போ 30,000-60,000. அந்த என்ஐஐடி 2வது வருஷம் படிச்சோம்னா டிகிரி முடிச்சு அடுத்த நாளே வேலை. எம்சிஏ படிச்சோம்னா அடுத்த நாளே வேலை. அந்த அளவுக்கு அலுவலக நண்பர்கள் எனக்கு ஆலோசனை கொடுத்தாங்க. இந்த மாதிரி நண்பர்கள் தான் எனக்கு. உறவினர்களை விட உறவினரிடம் ஒரு பொறாமை இருக்கும், பொச்சரிப்பு இருக்கும், எதிர்பார்ப்பு இருக்கும், இதெல்லாம் இல்லை. ஆனா நண்பர்கள் தான் கடைசி வரைக்கும் உன்னை தள்ளி கொண்டே வந்திருக்காரு. உயர்த்துவதற்கு பல காரணங்கள், பல வகையில உயர்ந்திருக்காங்க. இந்த மாதிரி உயர்ந்த எண்ணங்கள்
கொண்ட நண்பர்களோட பழகணும், உயர்ந்த நண்பர்களோட குடும்பங்களோட பழகணும். இந்த ஷார்ட் சர்க்கிள்லயே இருக்காங்க பாருங்க, ஷார்ட் சர்க்கிள்லயே இருக்குங்க. அவங்க அந்த சர்க்கிள் விட்டு வெளியே வர மாட்டாங்க, அந்த சர்க்கிள் உள்ள அனுமதிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன எண்ணங்கள், குறுகிய மனப்பான்மை உள்ளவங்க தான் உறவுகளையும் நண்பர்களையும் இழந்துடுறாங்க. ரொம்ப நல்லா சொன்னீங்க, ரொம்ப நல்லா நீங்க சொன்னீங்க. புரிதல் இல்லாதது, பொறாமை, சகிப்புத்தன்மை, ஒவ்வொரு வார்த்தையில சில நண்பர்களை இழந்துடலாம். ஒவ்வொரு நீங்க சொன்ன மாதிரி பண்டிகை காலத்துல திருமணத்துக்கு போயிட்டு ஒரு நண்பர், ஒரு உறவினர் இழந்துருவாங்க. ஒரு பண்டிகைக்கு யாராவது வந்து போனாக்க ஒரு உறவினரை இழந்துடுவோம். அப்படிதான் இந்த காலம் மாறிட்டு இருக்கு. இங்க 70களில் 75, 77 இந்த ஏரியாவுக்கு வந்தப்போ தெருவில் எல்லாரும் கூடி பேசு. ஈவினிங் நேரத்துல அப்படி வெளியே நின்னாக்கா எதிர்விட்டு இருக்கிற ரா வந்துடுவாரு, இந்த பக்கம் இருக்கிற நாயர் வந்துடுவாரு, அந்த பக்கத்துல தாமஸ் வந்துடுவாரு, இந்த பக்கத்துல இருக்கிற செட்டியார் வந்துடுவாரு. அவ்வளவு பேரும் தெருவில் நின்று கூடி பேசுவோம். ரொம்ப நாளா இருந்தது அதுதான். ஒருத்தர் நான் வெளியே வந்து ஒருத்தர் பேசணும்னா இன்னும் ஒருத்தர் வந்துடுவாரு. அவ்வளவு நெருக்கமா நான் 20 குடும்பம், இந்த பக்கம் ஒரு 10 குடும்பம், அந்த 10 குடும்பம், அவ்வளவு நெருக்கமா இருந்த குடும்பம். ஒவ்வொருத்தராக மறைந்ததுக்கு அப்புறம் இப்ப யாரு எங்க இருக்காங்க சொல்லி நீங்க சொன்ன மாதிரி பின்னாடி வீட்டுல வந்து 15 வருஷம் ஆகுது, அப்பார்ட்மெண்ட் ஆயிடுச்சு. யாரு இருக்காங்கன்னு தெரியல எனக்கு. இந்த பக்கத்துல என்னுடைய நண்பரா இருந்து சம்பந்தியானவர் இருக்காரு, ஹலோன்னா ஹலோ தான். அதெல்லாம் ஒன்னா இருந்தவங்க. இந்த பக்கத்துல இன்னும் ஒருத்தர் ஹலோன்னா ஹலோ தான், எதிர் வீட்டுல இருக்கவங்க ஹலோன்னா ஹலோ தான். கிட்ட போறது இல்ல, ரொம்ப நெருக்கமா பேசல, என்ன பண்றீங்க ஏது பண்றீங்கன்னு கேட்கறது இல்ல. அப்படிதான் இப்போ வட்டங்கள் சுருங்கிட்டு வருது. இது போல மைண்ட் டீமோ ரெட் ஃபோர்ட் டீம் தான் சில நண்பர்களை இன்னமும் தக்க வைத்துக் கொண்டிருக்கேன் நான் பொதுவாக பர்சனலி. மற்றவங்க எப்படி இருக்குன்னு தெரியல. ரொம்ப அருமையான பேச்சு. மனித உறவுகளை போற்ற வேண்டும், பாதுகாக்க வேண்டும். அருமையான பேச்சு, அருமையான டாபிக். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி சார், நன்றி. வாங்க எல்லாரும் பேசுங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ரொம்ப முக்கியமான விஷயம் மேம் இன்னைக்கு நீங்க டிஸ்கஸ் பண்ணது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நிறைய டேக் அவேஸ். ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம லைஃப்ல, கூடவே ரொம்ப சிக்கலானதும் கூட. ஸோ அதை எப்படி கையாளுறதுன்னு நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கீங்க. மெயின் வந்து புரிதல், அதுதான் திருப்பி நிறைய தடவை நீங்க ரிப்பீட் பண்ணீங்க. அந்த இதுக்கு வந்து ஆக்சுவலா நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டது என்னன்னா, இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கணும். நீங்க சொன்னீங்க எல்லாமே ரிலேட் ஆயிருக்கணும், சிச்சுவேஷன், டைம், பேசுற வார்த்தை எல்லாத்தையும் சேர்த்ததுதான் அது வந்து இதுன்னு. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஒரு முக்கியமான டாபிக், இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு ரொம்ப தேவை அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா யாருன்னே தெரியாதவங்களோட அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், ஆன்லைன்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. ஆனா அந்த சரியா அதை உறவை பேணி காக்குறோமா அப்படின்னா அது பெரிய கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. அப்ப அந்த இதை வந்து நம்ம சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு அலார்மிங் இதாத்தான் நான் எடுத்துக்கிறேன் என்னோட டேக்அவேயா. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஃபார் தட். தேங்க்யூ லாவண்யா. மாலதி பேசு. வணக்கம் மேடம், அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நல்லா இருந்தது மேடம். இன்னைக்கு மனித மனம் வந்து குறுகி இருக்கிறது தான் சிக்கல்களுக்கு எல்லாம் காரணம் அப்படின்னு சொன்னீங்க பாருங்க, அது ரொம்ப கரெக்ட் தான் மேடம். ரத்த கலப்பில்லாத உறவுகளை தான் நம்ம போற்றி பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. அது வந்து அப்படிதான் மேடம். நம்ம வீட்டுக்கு வர பால்காரரு, பேப்பர்காரரு, கீரைக்காரங்க, பழம் கொண்டு வந்து கொடுக்குறவங்க, இவங்க கிட்டதான் நம்ம வந்து டெய்லி பழகுறோம் அட்லீஸ்ட். அது வந்து ரொம்ப நல்லாதான் இருக்கு. நான் ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னா, எங்க வீட்டுக்கு பழம் கொண்டு வந்து கொடுக்குறவங்க வந்து 3 ஜென்ரேஷனா வந்துட்டு இருக்காங்க. பாட்டி வந்தாங்க நாங்க சின்ன வயசா இருக்கும்போது, அதுக்கப்புறமா அவங்க பொண்ணை கூட்டு வந்தாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா அவங்க அந்தம்மா வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்க, அவங்க பொண்ணு 8th படிக்கும், 7th படிக்கிற பொண்ணு அவங்க கூட்டு வந்து அவங்க போற வீட்டுகள் எல்லாம் பழக்கப்பட்டு விட்டாங்க. ஆனா அந்த அம்மா வந்து இந்த பொண்ணுக்கு ரொம்ப ஏர்லியா கல்யாணம் பண்ணாங்க. ஆனா அவங்க கேன்சர்ல இறந்துட்டாங்க. இப்ப அந்த பொண்ணு எங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா, 3rd ஜெனரேஷனு. இப்ப அவ வந்துட்டு இருக்கா பாருங்க. அவங்க ஊர் வந்து திருவள்ளூர் தாண்டி பாக்கம், அங்க இருந்துதான் அந்த ஃபேமிலி அங்க இருந்து வராங்க. எங்களுக்கு அந்த அளவுக்கு பழக்கம். இப்ப இந்த பொண்ணு வரானா, அவ பேர் யுவராணி, அவங்க அம்மா பேர் ரஞ்சிதம். அவங்க வந்து கேன்சர்ல இறந்துட்ட போனாங்க. இங்க இருந்து நானும் எங்க அம்மாவும் அவங்க வீட்டுக்கு போனோம் பாருங்க. அவங்கள போய் பார்த்துட்டு வர்றதுக்கு நாங்க அவங்க கேன்சர் கேள்விப்பட்டு அவங்கள பாக்குறதுக்கு போனோம். அவங்களுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம் நாங்க போனோம். ஏன்னா நம்ம வீட்டுக்கு ஒரு பழம் தான் கொண்டு வந்து எங்க வீட்டுக்கு கொடுத்தாங்க. ஆனா எங்க அம்மா வந்து அது ஜென்ரேஷனா அவங்க கிட்ட பழகிட்டதால நாங்க அவங்க வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்தோம். அவங்களுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம், எங்களுக்கு அவ்வளவு ஒரு உபசரிப்பு. ஆனா நாங்க போயிட்டு வந்து ஒரு வாரத்துல அந்த அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க.
ஆனா இப்ப அந்த பொண்ணு வந்துட்டு இருக்கா, எல்லா கதையும் சொல்லுவா பாருங்க, அவங்க வீட்டு கதையெல்லாம் சொல்லுவா, எல்லாமே பண்ணுவா. இப்ப அடுத்தது இப்ப அவளோட பொண்ணுக்கு 2 பொண்ணுக்கு மேரேஜ் ஆச்சு. ஒரு பொண்ணு மேரேஜுக்கு நாங்க போயிட்டு வந்தோம், நானும் அம்மாவும் போயிட்டு வந்தோம். 2வது பொண்ணு மேரேஜுக்கு எங்களால போக முடியல. அது மாதிரி எங்க வீட்டுக்கு அந்த பழம் கொண்டு வந்து கொடுக்குறவங்களோட ரிலேஷன்ஷிப் 3 ஜெனரேஷனா நாங்க எங்க வீட்டுல வச்சுட்டு இருக்காங்க அப்படின்றதான் நான் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். ரொம்ப நல்லா இருந்தது மேடம், ரொம்ப அருமையா இருந்தது மேடம். இந்த காலத்துக்கு தேவையான ஒரு டாபிக் மேடம். யாரும் வீட்டுல இருக்கிறவங்களே ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிறது இல்ல மேடம். இப்போ எல்லாருமே செல்லோட தான் இருக்கிறோம், அதுதான் பிரச்சனையே. செல்லு எல்லாரும் அவங்கவுங்க அப்படியே போயிடுது. பிள்ளைங்களுக்கு வேற இப்போ இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்ததுல இருந்து பிள்ளைங்க ஃபுல் டே அந்த லேப்டாப்பும் கைமா தான் இருக்கிறாங்க. வீக்கெண்ட் ஆனவனே அவங்க வெளியில போக ஆரம்பிச்சிடறாங்க. அதனால நமக்கு பிள்ளைங்க கிட்ட கூட நம்மளுக்கு ஸ்பெண்ட் பண்றதுக்கு கூட கொஞ்சம் டைம் இல்லாம போயிடுது. அதுதான் நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி மேடம். ஆனா இந்த செஷன்லாம் பிள்ளைங்க பார்க்கணும், பார்த்தாதான் நல்லா இருக்கும். ஆனா நம்ம தான் பாக்குறோம், அதுதான் விஷயமா இருக்குது மேடம். நன்றி மேடம். இந்த ஒரு வாரம், இந்த மாசம் மட்டும் 5-6 உறவினர்கள் கல்யாணம். எல்லாமே திருத்தணியில் 1, செய்யாறுல 1, காஞ்சிபுரத்துல 1, வாணியம்பாடியில் 1. எனக்கு எல்லாத்துக்கும் போகணும்னு ஆசை. என் டாக்டரு காரை கேட்டா கொடுத்துருவா, போயிட்டு வாப்பா. அவனும் வருவா முடிஞ்சா. என் பையன் இருக்கானே, எதுக்குப்பா அவனுக்கு தூரம் போயிட்டு இருக்கு? இன்னும்ப்பா உங்க தலைமுறை முடிஞ்சு போச்சு. அவங்க எல்லாமே எங்க அக்காவுடைய தங்கச்சியுடைய பேரங்களுடைய கல்யாணம், புரியுதுங்களா? அவங்களுக்கு கிட்ட என் பையனுக்கு அட்டாச்மெண்ட் வர மாட்டேங்குது. நீ ஏமா இந்த வயசுல போய் உடம்பு கட்டிட்டு போயிடுற? நீ அவ்வளவு தூரம் நீ போனோமா? இன்னும் ஏன் அவளை எல்லாம் நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்கறான். இந்த அண்ணன் ரொம்ப மனசு உடஞ்சி விட்டா, இப்படி எல்லாம் கேட்கறானே இந்த பசங்களுக்கு. ஆனா என் டாக்டருக்கு அந்த அட்டாச்மெண்ட் இருக்கு. நாளைக்கும் காலகட்டத்துல 5 மணிக்கு புறப்பட்டு எங்க அக்காவுடைய பேரன் கல்யாணம் காஞ்சிபுரத்துக்கு போறோம். இது வரைக்கும் 5-6 கல்யாணம் போயிருந்தாச்சு. ஆனா பையனுக்கு அந்த மனசே வரமாட்டேங்குது. கட் டவுன் த ரிலேஷன்ஷிப், வாட் இஸ் த யூஸ் ஆஃப் த ரிலேஷன்ஷிப் அப்படின்றாரு. வாய் தவிர சொல்றான். எனக்கு மனசுல அவ்வளவு வேதனை, எனக்கு சொல்ல முடியல. அந்த அளவுக்கு என்னடா இவங்க அட்டாச்மெண்ட் எல்லாம் இருக்காம. அவங்க எல்லாம் அக்காவையும் அக்காவுடைய தங்கச்சிகள் எல்லாம் மறக்க முடியுமா? அவங்களுக்கு பேரங்களுக்கு கல்யாணத்துல நான் போகாம இருக்க முடியுமா? அது என்ன அவசியம்? அவங்க பாத்துக்குவாங்க, நீ ஏன் உடம்புக்கு எடுத்துக்கிற வயசான காலத்துல அப்படின்னு தான் நமக்கு அட்வைஸ் பண்றாங்க தவிர, இது சொல்லணும்னு நினைச்சா சொல்லிட்டேன். ஓகே, சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன், சொல்லக்கூடாதுன்னா சொல்லணுமா அப்படின்னு நினைச்சேன். ஓகே சார், இப்ப இருக்கிற பிள்ளைங்க ரொம்ப லாங் சர்க்கிள் வச்சுக்க மாட்டாங்க சார். லாங் ஜெனரேஷன் அந்த இதெல்லாம் நம்ம வச்சிருந்த மாதிரி எல்லாம் வச்சுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஷார்ட் சர்க்கிள் போதும், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் போதும், அதுதான் அவங்க நினைக்கிறாங்க. அவங்களுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வேணும், ஷார்ட் சர்க்கிள் வேணும், அவ்வளவுதான். நம்மள மாதிரி எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. அதுதான் சார், வேற ஒண்ணும் இல்ல சார். வாங்க கல்யாணி மேடம், இதை பதில் சொல்ல வராங்க. இல்ல மாலதி சொன்னாங்க இல்லையா ஷார்ட் சர்க்கிள்னு. இப்ப நான் ஒருத்தரை பத்தி நியூஸ் 7 தமிழ்ல பார்த்தேன். அவர் கிட்டார் எடுத்துட்டு பெரிய சர்க்கிளா போயிட்டு இருக்காரு. அதுதான் சொல்லுவாங்க. தெரிஞ்சிச்சு நீங்க எதோ சொல்ல வரீங்கன்றது நல்லா தெரிஞ்சிச்சு. சரி, ஓகே. மத்தது உங்க கமெண்ட் சொல்லிடு. அமுதாமா பேசுறேன் சார். ரொம்ப நல்லா இருந்ததுமா முத்துமாலை அம்மா, ரொம்ப அழகா இருந்தது உங்களோட பேச்சு. நான் ஒரு 2 விஷயத்தை தான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சிவகுமார் சார் சொன்ன மாதிரியும் நம்ம மாலதி அம்மா சொன்ன மாதிரியும் நிறைய உறவுகளை எல்லாம் இப்ப யாரும் விரும்புறது கிடையாது. என்னை விட பெரியவங்க, என்னோட ரொம்ப நெருக்கமான ஒரு உறவுக்காரவங்க, அவங்களுக்கு 2 பையன். அவங்க சொல்றாங்க, யார் வீட்டுக்கும் எந்த ஒரு விசேஷத்துக்கும் வரமாட்டாங்க. கேட்டா அவங்க சொல்றாங்க, என்னோட தலைமுறை முடிஞ்சிருச்சு, என் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் முடிச்சுட்டேன், இனிமே என் பிள்ளைங்களுக்கு தேவைன்னா அவங்க போய்கட்டும், தேவையில்லைன்னா இருந்துகட்டும், அதனால நான் இனிமே எதுக்கும் நல்லதோ கெட்டதோ அதுக்கு கூட நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அப்பாவோட கூட பிறந்தவங்க மரணத்துக்கும் வரல, அவங்க அந்த வீடுகள்ல நடந்த நல்ல திருமணம் எதுக்குமே அவங்க வரதில்லை. கேட்டா எனக்கு போதும், இருக்கிறது போதும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை என்னை விட பெரியவங்களுக்கும் வந்துருச்சு, என்னை விட சின்னவங்களுக்கும் இப்போ வந்துருச்சு. இப்ப 2 இதையும் நான் பாக்குறேன். அவங்களும் அப்படி சொல்றாங்க. அதுல ஒண்ணு முக்கியமா இன்னைக்கு நான் சொல்லணும், நீங்க சொன்ன உடனே நான் சொல்லணும்னு நினைச்சது என்னன்னா, நம்ம எல்லாரையும் அரவணைச்சு போகணும், அப்படிதான் விரும்புறோம். பொறுமையா இருக்கணும், ரொம்ப தன்மையா தான் பேசணும் அப்படிங்கறதையெல்லாம் நம்ம பின்பற்றிக்கிட்டு இருக்கோம்.
சகிப்புத்தன்மையையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். எல்லாமே இருக்கும்போது எனக்கு நேத்து என்னோட வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி ஒண்ணு வந்துச்சு. அதுல என்ன பண்ணாங்க, இதை நீங்க 10 பேருக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும், இல்லைன்னா அந்த சங்கிலியை அருந்து விடும், அது அருந்து போச்சுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு அவங்க வந்து அனுப்பியிருந்தாங்க. இந்த மாதிரி எதையாவது அனுப்பிடுறாங்க. இத வந்து நம்ம 10 பேருக்கு, ஏன்னா நம்ம மனசு அதை ஒத்துக்கிட்டாதான் நம்ம 10 பேருக்கு அனுப்ப முடியும். அதனால நான் அவங்களுக்கு போன் பண்ணி நான் சொன்னேன், அம்மா நீங்க பாட்டுக்க என்னென்னமோ சமஸ்கிருதத்தை எல்லாம் கொடுக்குறீங்க, இத 10 பேருக்கு அனுப்புங்கிறீங்க. அந்த சமஸ்கிருதத்துக்கு ஒலிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அத படிக்க தெரியாம நான் 10 பேருக்கு அனுப்பி அது சரியில்லைன்னாலும் கஷ்டம். அந்த 10 பேரை இன்னும் 10 பேருக்கு அனுப்பணும். அப்ப அந்த மாதிரி அனுப்பிக்கிட்டு இருந்தா ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு சிரமம். இந்த மாதிரி செய்திகளை எல்லாம் நீங்க கொஞ்சம் அனுப்பாம இருந்தா ரொம்ப நல்லது அப்படின்னு நான் ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளார ஒரு பட்டாசு ஒரு 10,000 வாலா வெடிச்சு ஓஞ்சிருச்சு போங்க போன் பண்ணி. நீங்க எப்படி சொல்வீங்க என்ன ஏது அப்படின்னுட்டு அதோட வாட்ஸ்அப்பே முடிஞ்சு போச்சு. இதுக்கு என்ன பண்றது, இத என்ன செய்ய முடியும்? இந்த மாதிரி வந்து நீங்க 10 பேருக்கு அதே மாதிரி ஒரு பார்சல் மாதிரி எதையாவது ஒரு கிஃப்ட் பாக்ஸ்ன்னு அனுப்புறாங்க. அதை அனுப்பி நீங்க வந்து இதை வந்து கொடுங்க, இதை வந்து திறந்து பாருங்க, இது உங்களுக்கு வந்து என்ன புத்தாண்டு சிறப்பு பொங்கல் பரிசு அப்படி இப்படின்னு எதையாவது அனுப்பிடுறாங்க. இது வந்து எனக்கு என்ன ஏதுன்னு விவரம் தெரியாம நான் ஒருத்தவங்களுக்கு அனுப்பிட்டேன். ஒரே ஒருத்தவங்களுக்கு தான். அவங்க எனக்கு போன் பண்ணி இந்த மாதிரி வந்தா நீங்களும் ஓபன் பண்ணாதீங்க, எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்க இதை அனுப்பாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு இதனால போன்ல இருக்கிற செய்திகள்லாம் வெளியில போயிடும் அப்படின்னு சொன்ன உடனே அது ரொம்ப சரிதான் அப்படின்னுட்டு அதுக்கப்புறம் எனக்கு வர்றதையும் நான் ஓபன் பண்ணி பாக்குறது இல்ல, அடுத்தவங்களுக்கும் நான் வந்து அனுப்புறது கிடையாது. ஆனா அந்த செயின் நான் என்ன சொன்னேன் அவங்க கிட்டனா, நீங்க வந்து செயின் உடஞ்சிருங்கிறீங்க, அந்த உடையாம நீங்க வேற யாராவது சொல்றவங்களுக்கு நீங்க அனுப்புனீங்கன்னா அந்த செயின் கொஞ்சம் உடையாம இருக்கும் அப்படின்னா அவங்க சொல்றாங்க, இது எனக்கு அமெரிக்காவில இருந்து வந்துச்சு இந்த மெசேஜ், நான் உங்களுக்கு வந்து ரொம்ப தெரிஞ்சவங்களாச்சேன்னு உங்களுக்கு நான் அனுப்புனா நீங்க வந்து போன் பண்ணி என்ன வந்து திருப்பி அனுப்புன்னு சொல்றீங்க, நீங்க எப்படி இந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்னு சும்மா வெடிச்சு தள்ளிட்டாங்க போங்க. இந்த மாதிரி உறவுகளை எப்படி நாம வந்து அரவணைச்சுக்கிட்டு போக முடியும்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி எவ்வளவுதான் ஒருவர் பொறை இருவர் நட்பும்பாங்க. எதுவுமா இருந்தாலுமே 2 பேரும் வந்து நல்லா இருக்கணும்னு நினைச்சாதான் நம்ம வந்து அவங்களோட உறவோட இருக்க முடியுமே தவிர, எவ்வளவுதான் நம்ம சகிப்புத்தன்மையோட இருந்தாலும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்கள நம்ம என்னமா பண்ண முடியும்? நம்ம பார்த்து இன்னைக்கு சிரிச்சா அவங்க வந்து பதிலுக்கு சிரிக்கிறாங்க, நாளைக்கு நம்ம மறுபடியும் பார்த்து சிரிச்சா பார்க்காத மாதிரி போயிடுறாங்க. ஏன்னா இன்னொரு தடவை சிரிக்க அவங்களுக்கு மனம் வரமாட்டேங்குது. இது என்ன, இது ஒரு வேலையா போச்சுங்கிற மாதிரி போயிடுறாங்க. அப்ப அவங்களெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த காலம் வந்து உறவுகளை அரவணைக்கிறதுங்கிறதே ரொம்ப கஷ்டம். நம்ம மாலதி அம்மா சொன்ன மாதிரி பொழுதன்னைக்கும் அந்த லேப்டாப்போடயே கிடக்குறாங்க, வெளியிலயே வரதில்ல, பேசுறதுக்கு நேரம் இருக்க மாட்டேங்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த லேப்டாப்ல வேலை பண்றவங்களுக்கு சொடுக்குன உடனே பதில் வர்ற மாதிரி நம்மள சொடுக்குன உடனே பதில் வரணும்னு வேற எதிர்பார்க்கறாங்க. நம்மளால அந்த சொடுக்குன உடனே எல்லாம் ஒண்ணும் சொல்ல முடியல, போட முடியல, ஊகம் போட முடியல. நம்ம கொஞ்சம் நிதானமா தான் நம்ம இருக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா நம்ம அந்த சொடுக்குன உடனே ஆன்சர் வாங்கின தலைமுறை இல்லை நம்ம. அதனால இவங்க என்ன பண்றாங்க, எல்லாம் சொடுக்கு போடுறதுக்குள்ள நடத்திடணும்னு பாக்குறாங்க. அதனால என்ன ஆயிடுது, நம்ம இவங்க சொன்ன மாதிரி ரத்த சம்பந்தமான உறவுகளா இருந்தாலும் ஒத்துக்க முடியல, ரத்த தொடர்பு இல்லாத உறவுகளா இருந்தாலும் சிக்கல் தான். மொத்தத்துல இடியாப்ப சிக்கல் தான் இப்போ. அதுதான் நான் நினைக்கிறேன்மா, அப்படிதான் போயிட்டு இருக்கு. உறவுனாலே சிக்கல் தான் மேம். அமுதாமா வேற அழகா பாட்டு வேற பண்ணிட்டாங்க. ஓ சொல்றியா மாமா, சொல்றியா நானும் சொல்ல நினைச்சேன். இல்ல இவ்வளவு தூரம் பேசிட்டு சொல்லவும் முடியல, ஊவும் சொல்லவும் முடியல. அதுவும் சொடுக்கு போடுற நேரத்துக்குள்ள எப்படிமா சொல்றது? நம்ம சார் வந்து சிவகுமார் சார் வந்து எப்ப பார்த்தாலும் லவ் டுடேவே சொல்லி இருப்பாரு. மேடம் வந்து இப்ப அடுத்தது ஆரம்பிச்சுக்கிறாங்க.
இல்லப்பா அமுதாம்மா அழகா சொன்னாங்க, விட்டா பாடி இருப்பாங்க, சரி வேண்டாம்னு விட்டுட்டாங்க. இல்லம்மா இல்ல இன்னும் எனக்கு அந்த அளவு பாடுறதுல எல்லாம் இன்னும் எனக்கு மற்றவங்க ஏதாவது நினைப்பாங்களோங்கிற ஒரு இதுமா, என்னோட குரலும் நமக்கு தெரியும் இல்லம்மா, நம்ம குரல் எப்படி இருக்கும் அப்படிங்கறதும். அருமையான குரல். ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த மாதிரி பாராட்டுகள் எல்லாம் விட்டுறக்கூடாதான், வாங்கி வாங்கி வச்சுக்கணுமா, அதெல்லாம் ஆசீர்வாதங்களாம். அதனால நான் வந்து கல்யாணி அம்மாவோட ஆசீர்வாதத்தை மனப்பூர்வமாக பெற்றுக்கொள்கிறேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஆக்சுவலா இப்போ நீங்க அமுதா மேடம் பேசுனதுல இருந்து ஒரு விஷயம் நல்லா புரியுது. உங்களுக்கு எல்லாம் என்ன புரிஞ்சுது எனக்கு தெரியாது, எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. அவங்கள சுத்தி டென்ஷன் கிரியேட் பண்றவங்களே இருக்கிறாங்கன்றது தெரியுது. இந்த டென்ஷன் கிரியேட் பண்றதுல பத்தி சொல்லி நல்லா பேசின முத்துமாலை மேடம் கடைசியில உறவுகள்னால சிக்கல்னு முடிச்சிட்டாங்க. கவனிச்சீங்களா எப்படி மாறிட்டு பாருங்க சிச்சுவேஷன். அப்போ சார் அவங்க சிக்கல்னு தான் ஆரம்பிச்சாங்க, அதுக்கப்புறம் தான் தீர்வு சொன்னாங்க முத்துமாலை. அதான் இப்போ அமுதா மேடம் எடுக்க வேண்டிய டிசிஷன்னா இந்த மாதிரி உறவுகள்லாம் வேணுமா வேணாவா, அதுதான் முக்கியமான விஷயம். ஒரு 10 பேருக்கு அனுப்புன்னு சொல்றது அது அவங்களோட தன்மை ஓகே. ஆனா நான் அதை அனுப்ப மாட்டேன்னு சொல்றது உங்களோட உரிமை. அதுக்கு சண்டை போடுறாங்கன்னா அவங்க உறவே கிடையாது. ஆமா அவங்க உறவே கிடையாது. அவங்களுக்கு அவங்களோட புரிதல் அவ்வளவுதானே. இந்த புரிதல் இல்லாதவங்க கிட்ட நமக்கு எதுக்கு உறவு? கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றதுதான் நல்லது. ரொம்ப ரத்த சம்பந்தமா இருந்தாங்க ரொம்ப டிஸ்டன்ஸ் நோக்கி போயிட்டாங்க. அப்ப தேவையில்லை விட்டுடுங்க. அவங்கள பத்தி இனிமேல் பேசுறதே தப்பு. ஆமா ஒரு காலத்துல வந்துட்டு இருந்தது, ஒரு காலத்துல இந்த மாதிரி வந்துட்டு இருந்தது நிறைய. இந்த மாதிரி 10 பேருக்கு அனுப்பு 20 பேருக்கு அனுப்பிட்டு எனக்கெல்லாம் வந்ததுன்னா அடுத்த செகண்ட் டெலீட் பண்ணுவேன். எந்த காலத்துலயும் சரி, நிறைய வாட்ஸ்அப் மெசேஜ் வந்து எந்த காலத்துலயும் ஃபார்வர்ட் மெசேஜ் நான் படிக்க கூட மாட்டேன். ஏதோ ஒருத்தர் நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க யாரோ ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தாங்க, இம்பார்ட்டன்ட் மெசேஜ் அனுப்புவாங்கன்னு தெரிஞ்சா மட்டும் தான் படிப்பேன்னு தவிர மற்றபடி எந்த அனாவசியமான மெசேஜும் நான் படிக்க மாட்டேன். அப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னா, இது தேவையில்லாத மெசேஜ்ன்றது நமக்கு தெரியுது. முதல்ல அந்த மாதிரி அனுப்புறவங்களை கட் பண்ணுங்க, அது சரியாயிடும். மற்றபடி வேற ஒண்ணும் இல்ல. அவங்க சார் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் அதை கொஞ்சம் போறேன் சார், அப்புறம் முடிஞ்சா வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க பாருங்க மேடம். மகிழ்ச்சி. சொல்லுங்க கல்யாணி மேடம். வணக்கம் முத்துமாலை. ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலா நீங்க வந்து இத பத்தி முதலையும் சொல்லியிருக்கீங்க என்கிட்ட, நான் ஒரு ஆய்வு பண்ணிருக்கேன் அப்படின்னு. அது நான் ரொம்ப பெருசா கண்டுகிட்டது இல்ல, நீங்க எனக்கு அனுப்பிச்சதும் இல்ல, நான் படிச்சதும் இல்ல. அதை பத்தி ரொம்ப அழகா ஆய்வு பண்ணிருக்கீங்க. உறவுகள் பற்றி, உறவுகள் அந்த சங்கிலி, அதுக்கப்புறமேல அது எப்படி நம்ம வந்து அந்த சங்கிலி எல்லாம் உடைஞ்சு போகாம பாதுகாக்கணும் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்போ இந்த காலத்துல வந்து சிக்கல் அதிகமாயிருச்சு அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி பாப்புலேஷன் அதிகமாயிருச்சு. நம்ம நிறைய மனிதர்கள் நிறைய சந்திக்க வேண்டி இருக்கு ஒவ்வொரு இடங்கள்லயும். அதனால சிக்கல்கள் அதிகமாயிட்டே இருக்குது, அது உண்மைதான். இப்ப சிவகுமார் சார் சொன்ன மாதிரி பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கு என்ன ரொம்ப தெரியாது சார். ஆனா இப்ப இந்த குழுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்னை பத்தி நல்லா தெரியும். நம்ம வந்து பக்கத்து வீட்டுல வந்து வேண்டாம்னு சொல்லி நம்ம இந்த பக்கம் வந்தா கூட இன்னொரு சைட்ல நம்மளோட சர்க்கிளை பெருசாதான் வச்சுக்கிறோம்னு நான் நினைக்கிறேன். ஒரு நம்ம கம்ப்யூட்டருக்குள்ள பசங்க இருந்தா கூட ஒரு நேரம் வெளியில பேசுறாங்க, அடுத்த நேரம் பாத்தீங்கன்னா அந்த கம்ப்யூட்டர்ல அவங்களுக்கு இருக்கிறது ஒரு 10-20 பேர் கண்டிப்பா இருக்காங்க. அவங்க அந்த கனெக்ஷன்ல இருந்துட்டேதான் இருக்காங்க. சர்க்கிள் வந்து சுருங்கல, ஆக்சுவலா அது பெருசாய்தான் இருக்கு. ஆனா வந்து இப்போ அப்பா அம்மா அத்தை மாமா அப்படியெல்லாம் இல்லாம வெளியில கொஞ்சம் வெளியில போய் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், பாஸ், அந்த கலீக்ஸ், அதுக்கப்புறம் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வெளியில சொசைட்டி, இப்போ அசோசியேஷன் எடுத்தீங்கன்னாக்க இங்க அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வட்டம் அவங்களுக்கு பெருசாயிருச்சு. அந்த வட்டத்துல ஒருத்தங்க வீட்டுல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் கூட போவாங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த சொந்தக்காரங்க வீட்டுல அவங்க வீட்டுல ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்ம போறதுக்கு யோசிக்கிற அதே பசங்க இப்ப வந்து அசோசியேஷன்ல டேய் இவங்க வீட்டுல ஃபங்க்ஷன்டா அப்படின்னு சொன்னா போயிட்டு வாமா அப்படின்னு தான் சொல்றாங்க. கொஞ்சம் ஒரு ஊரு தள்ளி போறேன்னா கூட அப்ப என்ன தோணுதுன்னா அவங்களுக்கு எல்லாம் அவங்க ரொம்ப பக்கத்துல தெரியுது, இவங்க எல்லாம் இருக்காங்க, அடிக்கடி நம்ம டச்ல இருக்கிறவங்க அப்படிங்கிறப்போ ஒரு இது.
சர்க்கிள் குறையலன்னு தான் எனக்கு தோணுதுங்க சார். சர்க்கிள் வந்து பொதுவா பெருசாதான் இருக்கு. மேபி இந்த சொந்தத்துக்குள்ள அந்த இதுல இருந்து வெளியே வந்து சொல்லுங்க. நீங்க சொன்னது 100% கரெக்ட். ஆக்சுவலா நம்ம எல்லாம் என்ன மனசுல வச்சுட்டு இருக்கோம்னா, நம்ம சொந்தக்காரங்க கிட்ட எல்லாம் நாம பேசிட்டு இருக்கோம், அவங்க கிட்ட தான் நம்ம பிள்ளைங்களும் பேசணும்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அது முதல் தப்பு. நமக்கு வேண்டியவங்களை நாம வச்சிருக்கோம். இதுலயே பாத்தீங்கன்னா நம்ம ரிலேஷன்ஷிப் வந்து நமக்கு வேண்டியவங்களை நாம சொல்றோமே தவிர நமக்கு வேண்டாதவங்கன்னு ஒரு லிஸ்ட் இருக்கும். ஆமா சார். நம்ம சொல்றதே கிடையாது. ஏன்னா அவங்க தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டு, அவங்க கிட்ட போறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டு, அந்த ரிலேஷன்ஷிப் வேணான்னு முடிவு பண்ணிட்டோம். அப்போ நமக்கு வேண்டிய அதே மாதிரிதான் பிள்ளைங்களுக்கும் இருக்காங்க. ஏன்னா அவங்க ஒரு டிசிஷன் வச்சிருக்காங்க, இவங்களை பத்தி இவங்க கூட போனா நான் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவேன், இங்க போனா எனக்கு ஒருமே பிரயோஜனம் இருக்காது, பிரயோஜனம் இருக்காதுன்னு விட இங்க போனா எனக்கு ஒரு பெரிய இது இருக்காது, அந்த அட்டாச்மெண்ட் இருக்காது பிள்ளைங்களுக்கு. அதனால வந்து அவங்க வர்றதுக்கு யோசிக்கிறாங்க. அதுதான் விஷயம். இன்னொன்னுங்க சார், நம்ம எப்பவாவது நம்ம உறவினர்கள் பத்தி ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும். கண்டிப்பா 1 hour at a time ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும். நம்ம எப்பவாவது யாரையாவது பத்தி நம்ம சொல்லியிருப்போம் பசங்க கிட்ட, அவங்க என்ன வந்து எப்படி ஹர்ட் பண்ணாங்க அப்படிங்கறது ஒரு சின்ன மனசுல நல்லா ஸ்ட்ராங்கா அது பதிஞ்சிட்டு, ஏமா நீதான் அப்ப சொன்னில்லம்மா, இப்ப எதுக்கு நீ போறேன்னு நிக்கிற அப்படின்னு அவங்களுக்கு வந்து நம்மள ஹர்ட் பண்ண விஷயம் ரொம்ப அவங்களுக்கு வந்து ஹர்ட் ஆகுது. அது மட்டும் இல்ல, உனக்கு வேணும்னா நீ போயிட்டு வாமா, நான் வரமாட்டேன் டிசிஷன் எடுத்துரும். அது ஒண்ணு. இது 2வது டிசிஷன். நீ உனக்கு ஓகே, அவங்க உன்னை பாதிச்சுட்டாங்க, உன்னை காயப்படுத்திட்டாங்கன்றது நம்ம பேசும்போது நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லக்கூட வேண்டியதில்லை. நம்ம வீட்டுல டிஸ்கஸ் பண்ணும்போது பிள்ளைங்களுக்கு சொல்லின்னு தான் இருக்கிறோம் இன்டைரக்டா. அப்ப பிள்ளைங்க சொல்லவும் செய்யணும் சார். அப்பதானே வந்து அவங்களுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் இல்லைங்களா? நம்ம அப்படியே மறைச்சு வச்சுட்டே இருக்கிறதுங்கிறது ரொம்ப தப்பு இல்லைங்களா? தெரியும். அதுதான். அப்ப வந்து பிள்ளைங்க வந்து ஒரு டிசிஷன் எடுக்குது, இவங்க கிட்ட நம்ம தூரம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது பின்னாடி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போகும்போது அவங்களால மனசளவுல ஒத்து வர முடியாது. அது எப்படி வர முடியும்? நம்ம வந்து ஓகே நமக்கு வேணும்னு எடுத்துக்கிறோம் பண்றோம், பிள்ளைங்களால அது வர முடியாது. அது வந்து இதுதான் ஆக்சுவலா இன்றைக்கு இருக்கிற பிள்ளைங்க உறவு வச்சுக்கல அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி எல்லா காலத்திலயும் எல்லாரும் உறவு வச்சுக்காங்க, அவங்கவுங்களுக்கு வேண்டியவங்க கிட்டதான் அவங்கவுங்க உறவு வச்சிருக்கோம். இதுதான் விஷயம். அதுதான் நமக்கு செய்தியை தவிர. இப்ப சார் சொன்னப்ப எனக்கு பக்கத்து வீட்டுல வந்து அந்த பாட்டி எல்லாம் இருக்காங்க, கல்யாணியை பார்க்கவே முடியல அப்படிம்பாங்க. நான் இங்க 7 மணிக்கு உட்காந்து நான் பேசிட்டு இருக்கேன், கீழே ஒரு பெரிய குரூப் ஆஃப் பீப்புள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, கல்யாணியை பார்க்கவே முடியல அப்படிம்பாங்க. ஆனா அவங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க நான் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறேன். அப்படி இல்ல, எனக்கு இங்க ஒரு பெரிய சர்க்கிள் இங்க வச்சிருக்கேன் நானு. உங்களுக்கு எல்லாம் தெரியற அளவுக்கு அவங்களுக்கு எல்லாம் என்னை தெரியாது. அதுதான் உண்மை. உண்மை. சொல்லுங்க முத்துமாலை மேடம், எது சொல்ல வராங்க? முத்துமாலைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் சார். வாங்க மேடம் வாங்க. நான் ஒரு வாழ்த்துக்களும் சொல்லுங்க. மனித உறவுகளை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். 7:30 மணில இருந்து நானும் கஷ்டப்பட்டு ஒரு கல்யாண வீட்டுல இருந்து வெளியே வந்துட்டு பாதி கேட்டு பாதி கேட்காம கார்ல கேட்டுக்கிட்டு தான் வந்தேன். சிறப்பாக இருந்தது. 7:35ல இருந்து இணைஞ்சேன் நானு. பின்னூட்டங்களும் மிக சிறப்பு. அதுல கல்யாணி சொல்ற மாதிரி பிள்ளைகளுக்கு நீங்க சொன்ன மாதிரியும் நம்ம வந்து எப்படி நம்ம ரிலேஷன்ஸை மெயின்டைன் பண்றோமோ, நம்ம க்ளோஸா இருக்கிறவங்க கிட்ட பிள்ளைங்களும் க்ளோஸா இருக்காங்க. நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றோம் ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ், அவங்க கிட்ட டிஸ்டன்ஸும் மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல யார் க்ளோஸோ அவங்க கிட்ட அவங்க க்ளோஸா இருந்துக்கிறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் தே ஹேவ் தேர் ஓன் டேஸ்ட். அந்த டேஸ்ட் ஒத்து வர்ற பிள்ளைங்க கிட்ட அவங்களோட சர்க்கிள், அது ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. ஒன்லி திங் இப்போ வந்து சிலதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு முகம் தெரியாதவங்க கிட்ட ஃபேஸ்புக்ல போட்டோ ஷேரிங் இதுல எல்லாம் போய் என்டாங்கிள் ஆயிக்கிறாங்க, பிரச்சனையில வேற என்டாங்கிள் ஆயிக்கிறாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் சில பேருக்கு, சில யங்ஸ்டர்ஸ் இந்த மாதிரியும் அந்த ரிலேஷன்ஷிப்ல மனித உறவுகள் நல்லபடியா நம்ம எடுத்துக்கிட்டு நல்ல ஒரு குழுக்கள்ல எல்லாரும் வந்து சேர்ந்து இருக்கிற மாதிரி, சிலது வந்து சோசியல் மீடியால இது மாதிரி சில விஷயங்களும் நட்பு நல்லா பேசுறாங்க ஒரே மாதிரி இருக்கு அப்படின்றதுக்காக சில இது வந்து தப்பாவும் சிலது போயிடுற மாதிரி ஆயிடுது. உறவினர்களுக்குள்ளாரு அது நிறைய இடத்துலயுமே வந்து அந்த சில பிரச்சனைகள் ப்ராப்பர்ட்டிக்காக, சில பிரச்சனைகள் ஒருத்தர் புகழ் பெறுவாங்க, ஒருத்தர் வந்து புகழ் பெறாம இருப்பாங்க, ஒருத்தர் நல்லா படிச்சு பெரிய லெவல்ல போயிருப்பாங்க. ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ் அது அவங்களுக்குள்ளார அந்த சில பிரச்சனைகள்லாம் இருக்கு. பட் எல்லாத்தையும் வந்து நம்ம சரியான முறையில நமக்கு அதுல வந்து என்ன சொல்றது, நம்ம ஒரு மோட்டிவோட இல்லாம ஒரு பறந்து பார்க்கறதுக்கும், மன்னிக்கக்கூடிய விஷயங்களை மன்னிச்சு அந்த உறவுகளை மெயின்டைன் பண்றதுக்கும்
மன்னிக்க முடியாத விஷயங்களை நம்ம தூர தள்ளி வந்துடுறதுக்கும் ஒரு மெச்சூரிட்டி பை ஏஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைச்சிருது. அது வந்து குழந்தைகளுக்கு இப்பதானே வராங்க, நம்மளும் குழந்தைங்களா இருக்கும்போது அப்படித்தானே இருந்திருப்போம். அந்த ஒரு இதோட நம்ம எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கு. பட் ரொம்ப சிறப்பா இருந்த மேடம். லெக்சர் மாதிரியே அழகா வந்து ரொம்ப நல்லா பேசினாங்க. அதுக்கான ஒரு வாழ்த்துதல்களையும் அந்த பரிசு பெற்றதற்கான வாழ்த்துதல்களையும் சொல்றதுக்காக இணையணும்ன்றதுக்காகவே கல்யாண வீட்டுல இருந்து ரொம்ப சீக்கிரம் வந்து நம்ம கூட்டத்துல நான் வந்து கலந்துக்கிட்டேன். மனித உறவுகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் நான் கொடுக்குறேன்றதுக்காக வீட்டு கதவை திறந்துச்சு, உள்ள வந்து உட்கார்ந்தாச்சு. எல்லாத்த விட இப்ப நீங்க தான் சிறப்பு செஞ்சிருக்கீங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஆக்சுவலா நல்ல சிவகுமார் சாரும் நல்லா சொன்னாங்க. மாலதி சொன்ன மாதிரி நம்ம வீடுகள்ல எல்லாம் பால்காரருக்கு அடுத்த பால்காரர் அவங்க வீட்டுல இருந்து வந்திருப்பாங்க. இன்னைக்கு பிள்ளைங்க அடுத்த லெவல்ல படிச்சுட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி தலைமுறை உறவா வர்ற ரிலேஷன்ஷிப் வந்து கொஞ்சம் கம்மியா கூட இருக்கலாம். பட் இதெல்லாம் நமக்கு ஒரு கிராமம் சார்ந்து ஒரு சின்ன நகரம் சார்ந்து இருக்கும்போது இப்படி நம்ம சர்வன்ட்ஸ் அந்த நிலத்தை பயிரிடுறவங்க அவங்க பிள்ளைங்க பயிரிட்டு இருப்பாங்க. அடுத்தது நம்ம அப்பாங்களுக்கு அவங்க அப்பாவங்க தெரிஞ்ச மாதிரி நம்ம பிள்ளைகளுக்கு அவங்க பிள்ளைங்க தெரிவாங்க. இப்படி எல்லாம் இருந்தது. இப்போ வந்து குளோபலைசேஷன் இருக்கிறதுனால சிலது விட்டு போயிருக்கு. பட் பறந்து அவங்க கல்யாணி சொல்ற மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு என்ன தெரியுதோ இல்லையோ, அவங்க டேஸ்ட் வேற, என்னோட டேஸ்ட் வேற. முகம் மலர்ந்து அவங்கள நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுக்கிறோம், நல்லா இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஒரு வீட்டுல இருக்கிற ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஹாய் பாய் எல்லாம் சொல்லிக்கிறோம். பட் நமக்கு மனம் சார்ந்து நம்முடைய விருப்பங்கள் நம்முடைய எண்ணம் வந்து எங்க ஒத்து வருதோ அங்க நம்மளோட ரிலேஷன்ஷிப் வந்து ஜாஸ்தியா இருக்கு. அது தூரமா இருந்தாலும் பார்க்காம இருந்தாலும் அது வந்து நடக்குது அப்படின்றதையும் பகிர்ந்துக்க நினைச்சேன். நன்றி சார். 25 வருஷமா சார், 25 வருஷமா என்னுடைய கொத்தனார் ஃபேமிலி தெரியும், எங்களுக்கு தெரியும். எதுக்கு எடுத்தாலும் நம்ம வீட்டுக்கு வருவாரு, அவங்க வீட்டுக்கு நாங்க போவோம். 25 வருஷமா கொத்தனார் இப்போ சின்சியரா இருந்து டிசிப்ளினா இருந்து அவரே ஒரு இடத்த வாங்கி வீடு கட்டுற அளவுக்கு குற்றத்துல வாங்குறதுக்கு சின்சியர். ஒரு பிளம்பர் அண்ட் எலக்ட்ரிஷியன் 10 வருஷமா எனக்கு தெரியும். எது வந்தாலும் டக்குன்னு வருவாரு, போன்லயே சஜஷன் கொடுப்பாரு. அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போவோம் நாங்க. பேப்பர் எடுக்கிறவரு பால்ராஜன் பேரு. பேப்பர் போட்டு அந்த காசை வாங்க மாட்டேன். அந்த அளவுக்கு பசங்க 10வது படிக்குது சார், நீ காலேஜ் போக சார், அந்த அளவுக்கு படிக்கிறதுக்கு செலவு பண்ணு. என் பேப்பர் வந்து ஃப்ரீயா தான் கொடுப்பேன். என்னோட குப்பையை கிளியர் பண்றாரு, அப்படிதான் நினைக்கிறேன். பேப்பர் எடுக்கிறதுக்கு இல்ல, என் வீட்டுல இருக்க குப்பையை கிளியர் பண்றாரு. பின்னாடி இருக்க எல்லா கிளியரன்ஸ் குப்பையை அந்த போயிடு அங்கிட்ட தட்டு மட்டும் தான் எடுத்து போட்டு போயிடுவாரு. அவரு காசு இல்லாம தான் பேப்பர். அந்த அளவுக்கு கம்யூனிகேஷன் அவங்க மூலம் தான் வருது. எனக்கு பால்காரரு கம்யூனிகேஷன் அவங்க தான் வரும். இன்னைக்கு அங்க விசேஷம் சார், இன்னைக்கு இங்க ஒரு டெத் சார், பால்காரர் சொல்லுவாரு. வழக்காரர் ரொம்ப நாளா இருந்தாரு, கொஞ்ச நாள் காணாம போயிட்டாரு, வேற ஏதாவது வர்றாங்க. இந்த எனக்கு பால்காரரு, பேப்பர் எடுக்கிறவரு, பிளம்பர் அண்ட் எலக்ட்ரிஷியனு, கொத்தனார்லாம் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஏரியாலே. சில கடைகள் தான் ரெகுலரா வாங்குவேன். அங்க போறப்ப அவங்க குடும்பமும் தெரியும், எங்க குடும்பமும் தெரியும். அந்த அளவுக்கு ஊர்ல இருக்க அக்கம் பக்கத்தை விட அவங்கதான் எனக்கு நண்பர்களா இருக்காங்க, பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. தகவலே அவங்க மூலம் தான் எனக்கு வரும். சில வேலைகளை அவங்க கிட்ட சொன்னா செஞ்சு முடிச்சு கொடுத்துட்டு வருவாங்க. இன்னைக்கு பேங்க்ல போயிட்டு கொஞ்சம் பணம் போட்டுட்டு வாங்கினா 1000 2000 போட்டு வருவாங்க, எடுத்துட்டு வாங்கினா எடுத்துட்டு வருவாங்க. அந்த அளவுக்கு அவங்கள தொடர்பு வச்சிருக்கோம். சொல்லுங்க சார், கண்டினியூ பண்ணுங்க. இப்ப வந்து சார் கல்யாண வீட்டுல நான் இருக்கேன், உங்களுக்கு தெரியும். இப்ப எல்லாம் கியூல நின்று மொய் பணம் கொடுத்து கிஃப்ட கொடுத்துட்டு இறங்குறதுக்கு அப்புறமா டின்னர் சாப்பிடுறதுக்குன்றது ஒரு டைம் எடுக்கும். கல்யாணியோட மெசேஜ் பார்த்த உடனே அது என்ன ரேபிட் ஸ்பீட்ல போக முடியுமோ அவ்வளவு ரேபிட் ஸ்பீட்ல போயிட்டு இப்படித்தான் மனித உறவுகள் வந்து நல்லபடியா இருக்குன்றதுக்காக அதை சொல்ல வந்தேன். தேங்க்ஸ் கல்யாணி. சார் இன்னும் ஒரு விஷயம் பதிவு பண்ணணும் சார் எனக்கு. இங்க இப்போ நம்ம இந்த கல்யாண வீட்டுக்கு ஒருத்தவங்க கூப்பிடுறாங்க, நம்மளுக்கு அவங்க கிட்ட கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, அதனால போகலன்னு சொல்றோம்ல சார். ஆனா அந்த ஒரு இன்சிடென்ட் இருக்கும், நம்ம குழந்தைங்கிட்ட நம்ம சொல்லியிருப்போம், இதனால எனக்கு அவங்க கிட்ட மனசு ஹர்ட் ஆச்சுன்னு. ஆனா அதை மட்டும் சொன்ன நம்ம அதுக்கு முன்னால இருக்கிற நம்ம பிறந்ததுல இருந்து இருக்கிற அந்த ரிலேஷனு, அந்த ஒரு ஃபுல் அவங்க செஞ்ச தியாகங்கள் சில இருக்கும், அது எல்லாமே நம்ம சொல்லியிருப்போமா அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான் சார். ஏன்னா இப்ப இருக்கிற பிரசன்ட் எதுக்கு சிச்சுவேஷனுக்கு இப்படி நடந்ததுடா அப்படின்னு நம்ம சொல்லுவோமே ஒழிய, பின்னால இருந்து பிகினிங்ல இருந்து லைஃப் அவங்க வாழ்க்கையில தொடங்கினதுல இருந்து நம்ம கூட எப்படி பயணிச்சாங்கன்னு சொல்றத சொல்ற அளவுக்கு நம்மளுக்கு டைம் இருக்காது.
சிவகுமார் சார் சொல்லும் போது நமக்கு வந்து அதுக்கெல்லாம் டைம் இருந்திருக்காது. நம்மளுக்கு நம்ம ஏதோ ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க மட்டுமே சொல்லியிருப்போம். அதை ஃபுல்லா சொல்லியிருந்தோம் அப்படின்னா இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு பொருட்டாவே இருக்காது. சில சமயங்கள்ல, எல்லா நேரங்கள்லயும் இல்ல, சில சமயங்கள்ல நாங்க சொல்றது இல்ல. லேடி சொல்லி அவங்க குழந்தைங்க மனசு அப்படி இல்லைங்க சார். நம்ம நல்லதையும் சொல்லணும், எதையும் சொல்லணும் சார். அவங்க சொன்ன எல்லாருக்கும் நல்லதான் சொல்லிப்பேன். அவங்க சொல்லவே மாட்டேன் நான். சார் அதையும் சொல்லணும், இதையும் சொல்லணும் சார். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நாளைக்கு ஒரு சிச்சுவேஷன் வருது, அந்த இடத்துல நம்ம குழந்தைங்க தனியா நின்று டிசைட் பண்ண வேண்டி இருந்தா அவங்களுக்கு வந்து அந்த எதிரில நிக்கிற ஆளோட பிளஸும் தெரியணும், மைனஸும் தெரியணும். நம்ம கிட்ட அவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்க, எப்படி நடந்திருக்காங்க அப்படிங்கறது ஒரு இது நம்மளுக்கு தெரியணும். அப்பதான் அந்த குழந்தைனால டிசைட் பண்ண முடியும். இல்லைன்னா பிளைண்டா வந்து இல்ல நல்லவங்கன்னு மட்டுமே இருந்துட்டா எல்லா விதத்திலயும் நம்பிடுவாங்க. அதுல அது வந்து நம்ம கண்டிப்பா வந்து அவங்களுடைய நல்லதையும் கெட்டதையும் எடுத்து சொல்லணும் சார் குழந்தைங்களுக்கு. அவசியம், கண்டிப்பா சொல்லணும். அதாவது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பிள்ளைங்க கிட்ட நம்ம இந்த விஷயங்கள், ஏதோ ஒரு செய்தி இவங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லும் போதே, இவங்க இப்படி எல்லாம் பண்ணி இருந்தவங்க இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு நினைக்கும் போது வருத்தமா இருக்குன்னு சொல்லும் போது, அப்ப அந்த மெசேஜ் நம்ம கன்வே பண்ணிடுவோம். இப்ப அப்படி சொல்லிட்டான், இவ்வளவு நல்லது பண்ணுவாங்க, திடீர்னு ஒரு சேஞ்ச் வந்துருச்சு அப்படின்றப்ப இதுதான் மனசு கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லும் போதே நம்ம என்ன பண்றோம், என்டையர் சப்ஜெக்டை கொடுத்துடுறோம். அந்த மாதிரி கொடுக்கும் போதுதான் நமக்கு சிறப்பா இருக்கும். நீங்க சொன்னது உண்மை. ஒவ்வொருத்தரும் நல்ல விஷயங்களையும் நிறைய சொல்லணும், இந்த மாதிரி விஷயங்களும் சொல்லணும். அது எந்த அளவுக்கு பிள்ளைங்களை பாதிக்கும்ன்றதையும் யோசித்து சொல்லணும் சார். அது உங்களுக்கும் உங்களோட ரிலேஷன்ஷிப்புக்கும் இருக்கிற கான்டாக்ட், இருக்கிற பாண்ட். Correct. You cannot expect that to be maintained at the same level by your their priorities and their taste is different. Correct. அவங்களுக்கான இது வந்து அவங்க ஒரு வேலைக்காரங்களுக்கு வந்து பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க. நீங்க சிவகுமார் சார் சொல்ற மாதிரி என்ன கொடுக்க முடியுமோ கொடுக்கறாங்க. They are also good at many things. நம்ம ரிலேஷன்ஷிப்பை நான் வச்சுக்கிற மாதிரி நீயும் வச்சுக்கணும்னா nobody is 100% perfect. அது எதிர்பார்க்கறதே தப்பு மேடம். அப்படி எதிர்பார்த்தோம்னா நமக்கு வந்து வருத்தங்கள் நிறைய வரும். அதுதான் அப்படி எதிர்பார்க்கறதே சார். நானு குடும்பம் நடத்துறப்போ அக்கா பசங்களுக்கு கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்ப்பேன், பையனுக்கு பார்ப்பேன். இந்த வேலையும் ரெகுலரா பார்த்துப்பேன். ஒரு மேரேஜ் அலைன்ஸ் அக்கா பசங்களுக்கு, வேற பிள்ளைகளுக்கு இந்த அலையன்ஸை போய் அவங்க தொடர் பதிவு பண்றது, அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவேன். அவங்க படிப்புக்கு ஹெல்ப் பண்ணுவேன். இது படி அது படின்னு கடைசி நேரத்துல வந்துடுவான். ஒரு பையன் லா காலேஜ் படி சேர்த்து கடைசி நேரத்துல இப்ப எம்எல் பிடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் அட்வொகேட்டா இருக்கலாம். கடைசி நேரத்துல வந்து இந்த படிப்புக்கு இந்த தம்பி பொண்ணுக்கு ஏதோ சேர்க்கணும், கடைசி நேரத்தில் சேர்த்து இருக்கோம். ஏதோ படிப்புக்கு ஹெல்ப் பண்றோம், தம்பி பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கோம், ஊர்ல இருந்து வரவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கோம், நண்பர்கள் வீட்டுல இருக்கு கல்யாணத்துக்கு போய் ஹெல்ப் பண்ணிருக்கோம். இந்த எண்ணங்கள் இந்த பிள்ளைங்களுக்கு வரலையன்றது எனக்கு ரொம்ப கவலை. ஹெல்பிங் டெண்டன்சி வர மாட்டாங்க சார். அதாவது அவங்க பாத்துக்குவாங்கப்பா, அதுக்கு ஏன் நம்ம தலையிடணும், அது எவ்வளவு பிரச்சனை, நம்ம தலையிட்டு என்ன பிரச்சனை ஆயிடக்கூடாது, நம்ம தலையிட்டு பிரச்சனை ஆயிடக்கூடாது. இப்படி எல்லாம் நினைக்கிறாங்களா? என்ன சார் சொல்றது இவங்க எல்லாம்? அவங்க பாத்துக்குவாங்க சார், எல்லாம் அவங்க பாத்துக்குவாங்கப்பா. நீங்க இருந்த மாதிரி நான் இருக்க முடியாது பண்றான். ப்ரியாரிட்டி எங்களுக்கு சேஞ்ச் ஆகுது. எனக்கு குடும்பம் குழந்தைகள் தான் முக்கியம், வேலை தான் முக்கியம்ன்றாங்க. நம்ம இவ்வளவு வேலையிலையும் இவ்வளவு கஷ்டத்துலையும் ஊர்ல இருந்து வர்ற அக்காவுக்கு போய் அலையன்ஸ் கூட்டு போயிட்டு அலையன்ஸ் பார்த்திருக்கோம், மாமாக்கள் பிள்ளைகளுக்கு அலையன்ஸ் பார்த்திருக்கோம், அவங்க படிப்புக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிருக்கோம், எவ்வளவோ வேலை தடைகள் எல்லாம் பண்ணிருக்கோம். இந்த டெண்டன்சி பிள்ளைகளுக்கு வரவே இல்லை. எக்ஸப்ட் மை டாட்டர், பசங்களுக்கு ஆண் பிள்ளைகளுக்கு வரவே இல்லைன்றது எங்க மனசுல ஒரு வருத்தம் இருந்துட்டே இருக்கு. இன்னைக்கு கூட ஒரு வருத்தம் தான். என் பையன் இன்னைக்கு எதுக்கு அவனுக்கு கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கான், அவங்க அர்த்தமே இல்லாம பேசுறான். அவங்கள்ட்ட பதில் சொல்ல விரும்பல நானு. இது உண்மை. ஆக்சுவலா வினோதித்த சார் வந்திருக்காரு, எதனா பேசுறாங்களா? வாங்க சார். வினோதித்த சார் இருக்கீங்களா? வர்றேன். இது இந்த சப்ஜெக்ட் எனக்கு ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு சப்ஜெக்ட். நான் அதனால அட்டன் பண்ணணும்னு நினைச்சேன். கொஞ்சம் இது ஆயிடுச்சு, லேட் ஆயிடுச்சு. மனித உறவுகள், அதாவது என்னை பொறுத்தவரை இனம் என்னும் ஏம புனையை சுடுங்கிறார். இனம் என்னும் ஏம புனைங்கிறார். அதாவது இனம்ங்கிறத நான் அடுத்தாப்புல சொல்றேன். அந்த உறவுகள்ங்கிறது நமக்கு ஒரு கடக்கிறதுக்கு உதவக்கூடிய புனையினர். ஏம புனைங்கிறார். ஏமம்னா காவல், புனைங்கன்னா கடக்கிறதுக்கு. எதை கடக்கிறதுக்கு? இந்த வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய கடல்னாங்க. பிறவி பெருங்கடலுக்கு ஒரு புனைன்னு சொல்றாரு.
இந்த வாழ்க்கைங்கிற கடலுக்கு கடக்கிறதுக்கு உதவக்கூடிய புனைன்னு தான் அதை சொல்றார். அந்த சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லியில சொல்ற போது அது அந்த கூட இருக்கவனையும் சுற்றும். முதல்ல நம்மள சுடும், அப்புறம் கூட இருக்கவனையும் அந்த கோபம் சுற்றும் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறாரு. இது நிறைய சுற்றம் தழால் எழுதார். அடுக்கிய சுற்றத்தால் சுற்றப்படல். இந்த கொரோனா காலத்துல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சுற்றத்தை நம்மளால பிடிக்க முடியல. அது சுற்றம் தழாலே அதுக்கு நிறைய எழுதுறாரு. அது இன்சொலும் கொடுத்தலும் ரெண்டும் இருந்தா சுற்றம் நம்மளோட கூட இருக்குங்கிறாரு. அது ஒன்று. ரெண்டாவது சொல்றாங்க, நம்மளோட வர்ற இந்த நபர்கள் இருக்காங்கல்ல, அது தற்செயலாக நிகழ்கிறது. எத்தனையோ நபர்கள் வர்றாங்க. நீங்க சொன்னாரு, நம்ம சிவகுமார் சார் சொன்னாரு, பிளம்பர், எலக்ட்ரீசியன், அந்த கொத்தனார், இவ்வளவு பேர் சொல்றாரு. ஆனா அவர்களோடு நம்ம என்ன பண்றோமா, அது தற்செயலா நிகழ்து. நம்ம எடுத்துக்கிறத, நம்ம கத்துக்கிறத நம்ம செய்யலான்னு சொல்றாங்க. அதாவது நம்ம அந்த உறவை பலப்படுத்த இதாத்தான் நிகழுது. எத்தனையோ பேர் வர்றாங்க. நம்ம இந்த மாதிரி இந்த மைண்ட் ஒரு மைண்ட்லாம் கொஞ்சம் இருக்குது. அதே மாதிரி அந்த இருகுதல் அது தன்னால அது நமக்கு அந்த இனம்ங்கிற சொல்லே ரொம்ப அருமையான சொல்லு. அதை என்னமோ ரொம்ப கெடுத்துட்டோம். இப்ப நம்ம அந்த காலத்துல வட்டிக்கடை எல்லாம் கொடுத்து வாங்குறாங்களே, இனத்துக்காரன்னு சொல்லுவாங்க. அவன் தினம் வந்து வாங்கிட்டு போற வாடிக்கையாளரை இனம்னு அந்த சொல்லால சொல்லுவாங்க. அப்ப அந்த இனம்ங்கிறது அத நமக்கு ரொம்ப ஒரு முக்கியமானது. உறவுகள் தற்செயலாக வருது. உறவுகள்னா நபர்கள் நம்ம வாழ்வுல தற்செயலாக வர்றாங்க. அத உறவாகிறது அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. அது எப்படி அப்படிங்கிறது 4 விஷயம் நல்லா பேசுற போது சொல்றது. 4 T சொல்லுவோம். டச், நான் கூட பேசுனீங்க. டச், டாக், ட்ரஸ்ட், டைம். இந்த உறவு பலப்படுறதுக்கு டைம் எடுத்துக்கணுமா. டச், அந்த டச்சிங் அவுட் ஆஃப் டச் இஸ் அவுட் ஆஃப் மைண்ட். எதெல்லாம் டச்சில் இருக்கோ அதெல்லாம் கூட வருது. அந்த டச் சொல்றாங்க. டாக், அது என்ன பேசுறதுதான். நம்ம அது நிறைய பேசிட்டோம். இது எல்லாத்துலயும் நம்பிக்கை, உறவுங்கிறது நம்பிக்கை இருக்கிறதுனால நீங்க அந்த பிளம்பரை மறுபடியும் வர சொல்றீங்க, கொத்தனார வர சொல்றீங்க. அவர் நீங்க ஒழுங்கா குடிப்பீங்கிறதுனால அவர் திரும்பி வர்றாரு. இந்த நம்பிக்கையை வளர்க்கிறதுக்கு நேரம் எடுத்துக்கொண்டு நம்ம சொல்ல டைம் 4வது நமது சொல்லாலும் செயலாலும் நம்பிக்கையை வளர்க்கணுங்கிறாங்க. உறவு எங்கேயெல்லாம் நம்பிக்கை உடையுதோ, எதுல உடையுது? பொய்யில உடையுது. எங்கேயெல்லாம் பொய்யும் மற்ற புனசுருட்டு எல்லாம் உள்ள வந்துருச்சு, வஞ்சகம் வந்துருச்சுன்னா அந்த உறவு உடைஞ்சு போச்சு. உறவுகள்ங்கிறது ரொம்ப இனிமையானது. இதுக்கு ஒரே ஒரு தான் சொல்றாங்க, ரெசிப்ரோக்கல் தான். கண்ணாடி தான் உறவு. நாம கண்ணாடி சிரிச்சா சிரிக்க, நீங்க சிவகுமார் சார் நான் சொன்னா, கல்யாணி மேடம்னு சொன்னா என்ன சார்னு கேட்பீங்க. நான் இந்த பக்கம் திரும்பிட்டு போனா நீங்க அந்த பக்கம் திரும்பிட்டு போறீங்க. அது நீங்க நம்ம உறவுகளே கண்ணாடிங்க. நான் ஒருத்தர் மதிச்சியா, என்ன மதிக்கல ஒரு பையன் அப்படின்னா, நீ மதிச்சியாப்பா அப்படின்னு கேட்டாங்க. இந்த உறவுகள் அந்த மாதிரி. நான் பொதுவா என்னுடைய சிந்தனையை சொல்றேன். நான் இந்த உரையை கேட்கணும்னு நினைக்கிறேன். கேட்டுட்டு கட்டாயமா நான் இந்த மாலையோ நாளையோ சொல்றேன். ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. நன்றி சார், நன்றி. கடைசியா வந்து நீங்களும் உங்களோட வழியில நீங்க உங்களோட கருத்து சொன்னீங்க. மகிழ்ச்சி, நன்றி. முத்துமலை மேடம் என்ன பேச போறீங்க? வாங்க சொல்லுங்க. இல்ல சார், எல்லாருமே வந்து அவங்களுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு ஓடி வந்து ஜாயின் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். எல்லாருமே நாம இதை கேட்கிறோம், நாம இளைய தலைமுறையினருக்கு நம்ம வந்து இதை எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறது தான் சார். ஏன்னா அவங்களே நேரடியா கேட்டா கூட எப்படி வந்து புரிஞ்சுப்பாங்கன்றது தெரியாது. ஆனா நம்முடைய அனுபவத்துல இந்த மனித உறவுகள்ல வந்து நிறைய நம்ம பார்த்திருப்போம், நம்முடைய வயதுனாலும் அனுபவத்தினாலையும். அப்ப அத வந்து ஒரு உதாரணத்தோட அவங்களுக்கு எடுத்து சொல்லும் போது நல்லா புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இளைய தலைமுறையெல்லாம் நம்ம கூப்பிட்டு வச்சுலாம் சொல்ல முடியாது. இப்ப நம்ம பேசியிருக்கோம் இல்லையா, இந்த ரெக்கார்ட்ல போடுறேன் இல்லையா, எவனோ ஒருத்தன் பாப்பான் பாருங்க. அவன் பார்த்துட்டு ஒரு 10 பேர் பார்த்துட்டு அதுல ஒருத்தன் நம்மளோட முடிவு எடுக்கிறான் பாருங்க, அதுதான் நம்மளோட சக்சஸ். அந்த மாதிரிதான் நம்ம பார்க்க முடியுமே தவிர, பிள்ளைங்களை கூப்பிட்டு நீ பாருன்னா வேற வேலை இல்லையா அவங்களுக்கு, எனக்கு வேற வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுதான் காலம் தவிர, நம்ம பேச வேண்டியதை பேசி சொல்றத சொல்லுவோம். கேட்கிறவருக்கு கேட்பாரு. நிச்சயம் கேட்கணும்னு நினைக்கிறோம், கண்டிப்பா கேட்பாங்க. உங்க சன் இருக்காரா, மனோஜ் சீனிவாசன் பேசுவாரா?
வீடியோ ஆஃப் பண்ணுமா? அவனோடதுல வந்து ஆடியோ எடுக்காது சார் ஜூம்ல, என்னோடதுல பேசுறான். ஓகே வாங்க மேடம் பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். இல்ல அம்மா எடுத்த தலைப்பு என்னன்னா மனிதர்களோட அதிகம் உரையாடணும் அப்படின்னு. சிவகுமார் ஐயா வந்து ஒரு எடுத்துக்காட்டு சொன்னாங்க. எடுத்துக்காட்டு இல்ல, அவர் வாழ்க்கையில வந்துட்டு அவர் வீட்டுல வந்து பொருட்கள் வாங்கும் போது அந்த கடைக்காரர்களோட நல்ல அனுபவம் இருக்கு, பேசின அனுபவம் இருக்கு அப்படின்னு. இப்ப இந்த காலத்துல வந்து யாரும் வந்து கடைக்கு போய் பொருள் வாங்குறதோ அந்த விஷயங்கள்லாம் எதுவுமே நடக்காது. எல்லாமே வந்து கைக்குள்ளேயே அடங்கிருச்சு ஒரு செல்போன்ல. ஸோ அந்த விஷயம் வந்துட்டு இந்த மனித உரையாடலை வந்துட்டு மிகவும் குறைச்சிருச்சு. ஸோ அதான் அம்மா வந்து அடிக்கடி சொல்லுவாங்க, நானே வந்துட்டு செல் எடுத்து ஒரு ஆர்டர் போடுறேன் அப்படின்னா நீ நேர்ல போ, கடைக்கு போய் வாங்கு, ஒருத்தர்கிட்ட நல்லா பேசினேன்னா அவங்க வந்துட்டு நட்பு பாராட்டினேன்னா அவங்க வந்து உனக்கு நல்ல குவாலிட்டியான பொருட்கள் தருவாங்க, இந்த தம்பி வந்து நமக்கு தெரிஞ்ச தம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாமே வந்துட்டு ஒரு எடுத்துக்காட்டோடயே வந்துட்டு ஒரு பண்பை வந்து எடுத்து காட்டுவாங்க. ஸோ வேற எதுவும் இல்லைங்க ஐயா, நன்றி. அருமை அருமை அருமை. அதாவது நாங்கெல்லாம் பேசி இருந்தாலும் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல கரெக்டா சொன்னீங்க. நீங்க நாங்கெல்லாம் கஸ்டமர் எல்லாம் பாக்குறது கிடையாது, நீங்க அதை யோசிக்காதீங்க அப்படின்றது உண்மை தானே. இதுதான் நம்மளுக்கும் அவங்களுக்கு இல்ல புரிதல். நம்ம அதை யோசிக்காதே பேசிட்டு இருக்கோம் இல்லைங்களா. இது அந்த இது நம்ம கொஞ்சம் கூட அதை பத்தி பேசாத பிள்ளை கரெக்டா வந்து அவர் சொன்னப்ப அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான், அதுதான் வேணும். இப்ப அப்ப மாறுதல்கள் இருக்கு, ஒவ்வொரு தலைமுறை வரும்போதும் ஒவ்வொரு மாறுதல்கள் இருக்கு. அந்த மாறுதலுக்கு தகுந்த மாதிரிதான் அவர்கள் பயணிக்கிறாங்களே தவிர நாம என்ன நினைச்சுக்கிறோம், நம்ம பயணம் வண்டியில வரணும்னா பிள்ளைங்க வருமா? அதெல்லாம் வராது. அவங்களுக்குரிய புல்லட் ட்ரெயின்ல தான் அவங்க போவாங்க, அதுக்கு நம்ம வழிவிடணும். அதுதான் மேஜரை தவிர நம்ம அவங்க பண்ணலன்றத பயணிக்கலன்றத சொல்ல முடியாது. அவங்க போற பாதை வேற, நம்ம போற பாதை வேற, அது அப்படி இருக்கும். அதுதான் நாம புரிஞ்சிக்க வேண்டியது முதல்ல நம்ம தான் புரிஞ்சுக்குவோம். என்னோட பார்வை. அருமையான டிஸ்கஷன், நல்ல ஒரு கலந்துரையாடலா இருக்குது, நல்ல கருத்து. கரெக்டுங்க சார், நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே இப்ப அடுத்தது உருப்படியா வேலை பண்ணுவோம். பசங்க எல்லாம் கேட்கவே வேண்டாம், நம்மளுக்கு புரிஞ்சிருச்சுனாலே பெரிய விஷயம். ஆமா ஆமா, இவங்க இப்படிதான் இருப்பாங்கன்னு நம்ம புரிஞ்சிட்ட பிறகு அப்புறம் போய் அவங்க போய் நம்ம அதை கேட்கறது தவறு தானே. அது நமக்கு தெரியுது. நம்ம சொல்லுவோம் இவன் அடங்க மாட்டான், அவன் பாட்டு அவன் வேலைதான் செய்வான், அவன் பாட்டு அவன் வேலைதான் செய்வான்னு நமக்கு தெரிஞ்சோம் நீ வேடா இது செய்யறான்னு சொல்றது நம்ம அங்கதான் நமக்கு பிரச்சனையா இருக்குது. இது எல்லார் வீட்லயும் நடக்கிறது, எப்பயுமே நடக்கிறது தான். 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை பண்ணிக்கிறாங்கன்னா நீ புரிஞ்சிக்கலன்னு இவங்க சொல்லுவாங்க, அவங்க சொல்லுவாரு நீ புரிஞ்சிக்கல, 2 பேருமே புரிஞ்சிக்கலன்றத சொல்லுவோமே தவிர உண்மையா நம்ம புரிஞ்சுக்கணுமா அப்படின்றது நாமளே கேள்வி கேட்டோமா, அந்த கேள்விதான் நம்ம கேட்க வேண்டியது இருக்கு. அதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். தம்பி மனோஜ் அவர்களை பாராட்டுறேன், நல்லா இருந்தது குரலு, சொல்ற கருத்தை தெளிவா சொன்னாரு, தமிழ் நல்ல தமிழா இருந்தது, அதனால அவருக்கு என்னுடைய பாராட்டு. இன்னொன்னு நான் சொல்றேன், சக்தி ஸ்டோரு அவர் கல்யாணம் ஆனதுல இருந்து அட்டன் பண்ணி அவங்க பிள்ளைகள் கல்யாணம் வரைக்கும் நான் அட்டன் பண்ணிட்டேன். காலையிலேயே மத்தியானம் கொஞ்சம் பொழுதுக்குள்ள அங்க கடையில போய் நின்றுக்கிறேன், அவர் பாட்டு வியாபாரம் பண்ணிட்டே இருப்பேன், நாங்க பாட்டு பேசிட்டே இருப்போம். அவ்வளவு ஒரு பெரிய நெருங்கிய நண்பர், அவ்வளவு ஒவ்வொரு விஷயம் அங்க பேசுவோம். அவரு மளிகை வியாபாரங்களை பத்தி பேசுவாருங்க. அங்க தொடர்பு அப்படி அதுக்கு அப்படி இருக்க பால் மெடிக்கல் அங்க போயிட்டு மருந்து வச்சுட்டே இருப்பாரு, ஒரு பக்கத்துல நான் பாடிட்டு இருப்பேன், அவங்க ஊர் கதை அப்படியே பேசிட்டு இருப்போம். இதெல்லாம் எனக்கு கான்டாக்ட், இதெல்லாம் ஊர்ல என்ன நடக்குது, என்னென்ன விசேஷம், என்னென்ன டாக்டர்ஸ் யாரும் வந்திருக்காங்க, மளிகை கடையில வந்து என்னென்ன புது ஐட்டம் வந்திருக்கு, எப்படி எல்லாம் அவங்க குடும்பத்தோட நாங்க பழகிருக்கோம். அதாவது அந்த மளிகை கடைக்கு அண்ணாச்சியும் பால மெடிக்கல்ஸ் குடும்பத்தோட நாங்க பழக, எங்க கல்யாணத்துக்கு வருவாங்க, அவங்க குடும்பத்துக்கு எல்லாம் போவோம். அந்த அளவுக்கு தான் நாங்க இருந்திருக்கோம் இது வரைக்கும். இனிமேல எங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் அந்த கான்டாக்டா இல்லை. நாங்க போனாங்கன்னா மளிகை கடை வாங்கிட்டு வருவாங்க. இப்போ அதுவும் நின்று போச்சு. அவரு மளிகை கடை அண்ணாச்சி உடம்பு சரியில்லாம கடை முடிச்சாரு. இப்ப எல்லாமே ஆன்லைன்லயே போன் பண்ணி எல்லாமே சொன்னா சூப்பர் மார்க்கெட் வீட்டுக்கு வந்துருது. குறைஞ்சிட்டே வருது, இந்த மாதிரி எல்லாமே குறைஞ்சிட்டு வருது. அதனால என்னால் மறக்க முடியாத மனிதர்கள் மளிகை கடை அண்ணாச்சி.
வேற 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 உறவுகள் கிளச்சிக்கிட்டே வருது. நான் இந்த ஒன்னே ஒண்ணு ஒரு சொல்ல விரும்புறேன். இப்ப என்னுடைய பேத்தி 12th வரைக்கும் ஹூஸ்டன்ல படிக்கிறான். ஒரு நைஜீரியா பொண்ணு. அந்த பொண்ணு எங்க படிச்சுச்சோ தெரியல. 2 பேரும் அங்க போய் லபக்குற ஊர்ல ரூம் தேடுறாங்க. அப்ப ரூம்மேட்டா அமைகிறா. இப்ப ஒரு 1.25 வருஷம் ஆகுது, 1.5 வருஷம் ஆகுது. இப்ப ரொம்ப நெருங்கிய நண்பரா இருக்காங்க. அன்னைக்கு அவளுக்கு பர்த்டேக்கு இங்க இருந்து நானும் $1 செலவழிச்சு ஃபிளைட் பிடிச்சு அங்க போய் அந்த பர்த்டேல கலந்துக்கிட்டு வர்றான். எங்கேயோ நைஜீரியாவில பிறந்து எங்கேயோ வந்து இவன் எங்கேயோ இருந்து எப்படியோ தற்செயலாக உறவு நிகழ்வுது. ஆனா அது அவர்களுடைய பரிமாற்றத்தால அந்த அவர்களுடைய அந்த சொல்லாலும் செயலாலும் அது இருக்கு. அவங்க நேரம் கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டே உட்கார்ந்துருக்காங்க. அப்போ இந்த உறவுகள் பூரா உங்களுக்கு முதல்ல மளிகை கடைக்காரர் உறவு வந்துச்சு, இவர் வந்துச்சு. இப்ப மறுபடியும் உறவுகள் மாறுது. இங்க வந்து சேர்ந்துட்டியே. அப்ப ஒவ்வொரு இடத்துலயும் நமக்கு அது தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. நம்ம சில சமயங்கள்ல அத புரிஞ்சுக்கிறது. தற்செயல் நிகழ்வுகள் நிகழுது. நம்ம எப்படி மறுபடி பழக ஆரம்பிக்கிறோமோ அது மாதிரி இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். சார், மாறுதல் ஒன்றுதான் நிரந்தரமானது. நீங்க வந்து பொட்டி கடைக்கு போயிட்டு நம்ம வந்து மளிகை கட்டணும், வெஜிடபிள் வாங்கணும். நம்ம வந்து இப்போ வந்து சூப்பர் மார்க்கெட்ல வாங்குறோம். நம்ம பிள்ளைங்க ஆன்லைன்ல அவர் தம்பி மனோஜ் சொன்ன மாதிரி பாக்கெட்ல வச்சிட்டு இருக்கிற போன்ல வாங்குறாங்க. என்னுடைய கசின் பிரதருடைய 2 பெண்கள், ஒருத்தர் அயர்லாந்து மாப்பிள்ள, ஒருத்தர் USA மாப்பிள்ள, நாட் இந்தியன், ஃபாரின் மாப்பிள்ளைங்க. இப்படிதான் வந்து இப்ப நல்லா இருக்காங்க. ஃபாரின் மாப்பிள்ளையா இருந்தாலும் அவங்கவங்க நல்ல குடும்பத்தோட குழந்தை குட்டியோட நல்லா இருக்காங்க. இப்படி வந்து நமக்கான ஒரு கண்ணோட்டம் தனியா இருக்கு. பிள்ளைங்க படிக்க போனாங்க, அங்க அந்தந்த ஊர்ல இருக்கிற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க. பெற்றோரும் 2 பெற்றோரும் அதை ஒருமித்து இருந்து நடத்தி வைத்து விட்டார்கள். நல்லா இருக்காங்க. இன்னைக்கு வந்து இது மாதிரி குளோபலைசேஷன்ல இப்ப நீங்க கேள்விப்படுறது 100% பிள்ளைங்க, வெளியே போற பிள்ளைங்க அவங்களா தேர்ந்தெடுக்கிற மணப்பெண்ணோடைய மணமகனோடைய தான் இன்னைக்கு வந்து உறவுகள் வந்து உறுதியாகி வசிச்சிட்டு இருக்கிறாங்க. நமக்கு வந்து இருந்த சூழ்நிலை, நம்ம வந்து அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா இவர் சொல்ற மாதிரி வினைத்தை தான் சொல்ற மாதிரி அவங்களோட சர்க்கிள், அவங்களுடைய மனித உறவுகள் அவர்களுடைய மைண்டை பொறுத்து அப்படி அமையுது. குளோபலா அமையுது. எல்லா ஊர்ல இருக்கிற பிள்ளைகளோடையும் அவங்களால சகஜமா பார்க்க முடியுது. அவங்க டேஸ்டுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நல்லா வச்சுக்க முடியுது. மனசும் உதவி செய்யற மனசும் இருக்கு சார். இப்போ ஒரு பிள்ளை சமைச்சா அங்க அந்த ரூம்மேட்ல இன்னொரு பிள்ளைக்கு சமைக்க தெரியாதுன்னா ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்குதுங்க. அந்த மாதிரி இருக்கு. இதை நான் வரவேற்கிறேன். இந்த ட்ரெண்டை நான் வரவேற்கிறேன். இந்த ட்ரெண்டை ஐ மே பி ப்ரௌட். நான் 20 வருஷத்துக்கு முன்னாடியே கலப்பு திருமணத்துக்கு ஆதரிச்சேன். பையனும் கலப்பு திருமணம், பொண்ணும் கலப்பு திருமணம். நல்லாவே இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும், பிள்ளைங்க நல்லா இருக்கும், ஒன்னும் பிரச்சனையே எல்லாம் போயிட்டு இன்னும் விரிவடையும். இப்போ ஊருக்குள்ளேயே கலப்பு திருமணம், வெளிநாட்டிலேயே போய் கலப்பு திருமணம் பண்ணா சந்தோஷம் தான், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இதெல்லாம் ஆதரிக்கிற மனப்பான்மை எங்களுக்கு எல்லாம் வளர்ந்துருச்சு. இந்த சிட்டிக்குள்ள வந்ததுனால வந்துருச்சு. இந்த வரவேற்க வேண்டிய ஒன்றுதான் நினைக்கிறேன். முத்துமலையோட கண்ணதாசன் கவிதை சார். ஆமா நம்ம மேடம் பேசிட்டு இருக்கோம். அவங்க மேடம் கவிதைக்காக வெயிட் பண்றாங்க. வாங்க கவிதை படிங்க மேடம். அது வந்து ஒரு மரபு கவிதை. ஒரு நிமிஷம். இது வந்து அரசியல் மண்டலத்துல எழுதப்பட்ட ஒரு கவிதை சார். கலையின் ஆளுமை உன்னிடம் என்றுமே கவிஞரே கண்ணதாசா. நிலை பெற்று வாழும் உன் கவிதையால் மனதிலே நிலையென இடம் பிடித்தாய். கலையின் நாயகன், கவிதையின் காதலன், கண்ணனின் தாசன் நீ. தலையில் கனமிலா கவிஞனாய் உலகிலே தலைமையும் பெற்றாயே. அரசின் அரசவை கவிஞராய் பாட்டிலே அழகியல் படைத்தவனே. தரமாய் திரைப்பட பாக்களை திரையிலே தவழ்ந்திட வைத்தவனே. அரசுன் நினைவினை போற்றியே அழகுடன் அமைத்தது மண்டபமே.
ரசிக்க நீ தரும் பாடலோ மாங்கனி இனித்திடும் சுவைதானே. காரைக்குடியிலே பிறந்தவன் உன் மனம் கண்ணனை பற்றியதே. ஊரை சொல்லிடின் கவிஞனே அவ்விடம் உன்னையே நினைப்போமே. யாரை குறிக்கும் உன் தத்துவ பாடலும் யாவரும் பாடிடுவார். காரைக்குடியிலே தோன்றிய கவிஞன் உன் கவிதைகள் நிரந்தரமே. நன்றி. சூப்பர், அருமை அருமை அருமை, அருமையா படிச்சீங்க. நல்லா இருக்கு கவிதை. மகிழ்ச்சி. வேற ஏதாச்சும் இறுதியா சொல்ல விரும்புறீங்களா? இல்லைங்க சார், எல்லாரும் வந்து பேசினதை என்ஜாய் பண்ணிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி இது வந்து என்னுடைய ஆய்வு வந்து இது 98ல பண்ணது. இதனால திருப்பி அதை ஒரு வாட்டி எடுத்து பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பா இந்த மைண்ட் யுவர் மைண்ட்ல இந்த மீட்டிங்னால நான் அதை திருப்பி ஒரு வாட்டி பார்க்க ஆரம்பிச்சேன். ஏன் சிலப்பதிகாரத்துக்கு உள்ள போலன்னா அது ரொம்ப ரொம்ப அதிகமாயிரும். அப்ப மனித உறவுகள் ரொம்ப குறைஞ்சிரும், அந்த கருத்து ரொம்ப குறைஞ்சிருங்கிறதுனால நான் பொதுவான கருத்துக்கள் மட்டும் சொன்னேன். என்னோட ஆய்வு வந்து எப்படின்னா அந்த மனித உறவுகளை எல்லாருமே அந்த சிலப்பதிகார கதாபாத்திரத்துல எல்லாரும் எப்படி வந்து அதை போற்றி பாதுகாத்தாங்க அப்படிங்கிறது தான் இது என்னுடைய நூல் சார். நினைக்கிறேன் உங்களுக்கு மாறி தெரியும்னு நினைக்கிறேன் இப்படி காட்டும் போது. சரிங்க. மகிழ்ச்சி, நன்றி. அருமையான கருத்து சொன்னீங்க. ரொம்ப ஒரு கலந்துரையாடலும் நல்லா இருந்தது. இப்ப நம்ம பல கருத்துக்களை நம்ம பேசணும் இல்லைங்களா? முக்கியமா நம்ம நினைச்சு இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது விஷயம் என்னன்னா, அந்த காலத்து பழைய படங்கள் எல்லாம் பார்த்தோம்னா டிரான்சிஸ்டர் தூக்கின்னு பார்க்க போவாங்க. அதையே இன்னைக்கு செய்யுங்கன்னு யாரும் சொல்லக்கூடாதுன்ற ஒரு விஷயம் தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமே தவிர டிரான்சிஸ்டர் தூக்கின்னு தெரியுங்க அப்படின்னு நம்ம சொல்றது தவறு. இன்றைக்கு என்ன இருக்கோ அதை நம்ம அக்செப்ட் பண்றோம். அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உறவுகளை அந்த நிலைக்கு தகுந்த மாதிரி மாறணும்ன்றதுதான். அந்த நிலைக்கு தகுந்த மாதிரி மற்றவர்கள்கிட்ட நம்ம எதிர்பார்க்கணும். பிள்ளைங்க கிட்ட, வருங்காலக்கிட்ட அவங்க கிட்ட உறவுகள் இருக்கிறது அப்படின்றத நம்பணும். அப்பதான் நம்ம அவங்களோட உறவு நம்ம கண்ணுக்கு தெரிவாங்க. மகிழ்ச்சி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சி நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்யூ முத்துமாலி.